இல்லறம் துறவரம். துறவிக்கு ஒன்றுமே வேண்டாம், இல்லறத்தான் உலகத்திலே வாழ வேண்டும், 11 கடமைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன். இந்த 11 கடமைகளை செய்ய வேண்டுமானால் பொருள் வேண்டும். பொருள் இல்லாமல் கடமைகளை செய்ய முடியாது. ஆகவே இந்த பொருள் அறத்தினுடைய ஒரு கூறாகிறது. நாம் மறந்து போகக்கூடாது, அறத்தினுடைய ஒரு கூறாகிறது. அதுபோலவே இந்த இல்லறத்தை இனிமையாக நடத்த வேண்டும் என்றால், சோர்வில்லாமல் நடத்த வேண்டும் என்றால் காமம் என்கின்ற ஒன்று தேவை. அதுதான் இறைவனை அதை அமைத்திருக்கிறார். ஆகவே காமம் கூட இல்லறத்தை நடத்துவதற்கு தேவையான ஒரு கூறுதான். ஆகவே இந்த பொருளும் காமமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக அமைகிறபடியால் பொருளையும் காமத்தையும் வைத்து இந்த நூலுக்கு பெயரிடக்கூடாது என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் திருக்குறளை அறநூல் என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லி வருகிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறத்துப்பாலிலே நான் சொன்னது போல 4 இயல்கள். முதல் பாயிரவியல் முன்னுரை என்று சொன்னேன். 2ஆம் நாளிலே இல்லறம் பற்றி மேலோட்டமாக சொன்னேன். இல்லறவியல் என்பது அறத்தினுடைய முதல் கூறு. தமிழர்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது, வரிசை பேணுகிற மரபு என்று அந்த மரபுக்கு பெயர். ஏதாவது ஒன்றை சொல்வதானால் முதலிலே சொல்லப்படுவது முக்கியமானதாக இருக்க வேண்டும். எங்கள் யாழ்ப்பாணத்திலே எல்லாம் ஒரு வழக்கம் இருந்தது அந்த காலத்திலே, இப்போ அங்கேயும் போய்விட்டது. கல்யாண வீடுகளுக்கு பெரியவர்கள் வருகிற பொழுது உணவருந்த அழைப்பார்கள். இந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் உணவருந்த அழைப்பார்கள். அதற்கு என்ன செய்வார்கள் என்றால், ஒரு செம்பிலே தண்ணீர் எடுத்து அந்த செம்பையும் தண்ணியையும் யாருக்கு முதல் கொடுப்பது என்பது ஒரு பெரிய மரபு. வந்திருக்கிறவர்களிலே பெரியவர், படித்தவர், அறிவாளி, ஊர் போற்றுகிற ஒருவரை பார்த்து அவர் கையிலே தான் முதல் செம்பை கொடுப்பார்கள். இதுதான் மரபு. அப்படி கொடுக்காவிட்டால் அதிலேயே பெரிய சண்டை கிளம்பிவிடும். தக்கவருக்கு கொடுக்கவில்லை என்று பல பேர் எழும்பி போய்விடுவார்கள். இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போ வரிசைப்படுத்துகிற பொழுது எப்பொழுதும் உயர்ந்ததை முன்வைத்து தாழ்ந்ததை பின்வைத்து அடுத்தடுத்த நிலையிலே இருக்கக்கூடியவற்றை பின்வைப்பதுதான் முறைமை. இப்ப திருவள்ளுவர் இந்த அறத்துப்பாலிலே இல்லறத்தையும் துறவரத்தையும் வைக்கிற பொழுது இல்லறத்தை முன்வைக்கிறார், துறவரத்தை பின்வைக்கிறார். அப்ப என்ன ஆக போகிறது? துறவரத்தை விட இல்லறம் பெரியது என்று ஆகிவிட போகிறது. இன்றைக்கு பல பேர் அப்படி சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. துறவரம் இல்லறத்தை விட நிச்சயமாக பெரியது. உண்மையான துறவரம் என்பது இல்லறத்தை விட உயர்ந்தது. அப்படியானால் திருவள்ளுவர் ஏன் இல்லறத்தை முன்வைத்தார் என்று கேள்வி பிறக்கும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றால், இந்த வரிசை மரபிலே இன்னொரு முறை இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது காரணத்தை முன் சொல்லி காரியத்தை பின் சொல்ல வேண்டும். இது ஒரு மரபு. இல்லறம் என்கின்ற காரணத்தினாலே தான் துறவரம் என்கின்ற காரியம் நிகழ்கிறது என்று நேற்று உங்களுக்கு சொன்னேன். இல்லறம் இல்லாவிட்டால் துறவரம் நிகழாது. இல்லறத்திலே உண்டாகிற அன்பு விருத்தியாகி விருத்தியாகி அருளாக மாறினால்தான் துறவரம் நிகழும். ஆகவே இல்லறம் காரணம், துறவரம் காரியம். இந்த காரிய காரண தொடர்பு பற்றித்தான் திருவள்ளுவர் இல்லறத்தை முன்வைத்து துறவரத்தை பின்வைக்கிறார். இந்த முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட இப்பொழுது வேறு சில பேர் கேட்கிறார்கள், திருக்குறளை காமத்துப்பாலில் இருந்து தான் படிக்க வேண்டும் என்கிறார்கள். பெரிய ஆசிரியர்களே சொல்கிறார்கள், காமத்துப்பாலை முதல் படித்து பொருட்பாலை படித்து அதுக்கப்புறம் தான் அறத்துப்பால். ஏன் என்று கேட்டால் அப்பதான் மாணவர்களுக்கு ஒரு சுவை உண்டாகும் என்கிறார்கள். மீண்டும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இதை வகுப்பறை ஆக்காமல் எனக்கு ஒத்துழையுங்கள். நான் இப்படித்தான் பேசுவேன். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் என்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். ஒரு சபை தொடங்கி 10 நிமிஷத்துக்குள்ளே பேச்சு நம் கைக்கு வந்தால்தான் பேச்சு. அது கடந்து விட்டால் பிறகு பேச்சு இல்லை. சபை என்னோடு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரையும் பேச்சாளர் என்று சொல்லி எங்களையும் பேச்சாளர் என்று சொல்வது தவறு. அப்படிப்பட்ட பேச்சாளர். யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முறை அவர் வந்திருந்தார். அவர் மேடையிலே பேசுகிறார், பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்லுகிறார்.
அவரை பார்த்தவர்களுக்கு தெரியும், அவர் குடுமி அவிழ்ந்து போகும் அவர் பேசுகிற பொழுது. அவர் அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பேச்சொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அது கும்பகர்ணன் பற்றி ஒரு பேச்சு, உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பதட்டமாக இருக்கிறது. இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறாரே, அவரை உடலை பாதித்து விட போகிறது என்று நான் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது அவர் போட்டிருந்த அந்த சால்வை, இந்த துண்டு மெல்ல 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 நழுவி நழுவி வருகிறது. அவர் அதை பற்றியே கவனிக்கவில்லை. வேகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த துண்டு அவர் தோளிலே இருந்து அப்படி விழப்போன நேரத்திலே அதை அப்படி பிடித்தார். பிடித்து அந்த துண்டை அப்படி சுழட்டி எறிந்தார். நான் திகைத்து போனேன். இதென்ன இவ்வளவு உணர்ச்சி வயப்பாடுபடுகிறார் சொல்ல அவன் துண்டை ஒரு தூக்கி எறிஞ்சு விட்டு பேசுகிறார். வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவரை வணங்கி, ஐயா, இவ்வளவு உணர்ச்சி வயப்பாடு தேவைதானா, உடலை பாதிக்காதா என்று கேட்டேன். என்னடா அந்த துண்டை போட்டதை சொல்றியாடான்னு கேட்டார். நான் ஆமா ஐயா என்று சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒன்றும் உணர்ச்சி வசப்படலடா, இந்த துண்டை தூக்கி எரிஞ்சு பார்த்தேன், சபை துண்டோட போகுதா என்னோட நிற்குதான்னு பார்த்தேன், அது என்னோட தான் நின்றது, அதுதான் துணிஞ்சு பேசினேன் என்றார். இது உண்மை. பேச்சாளன் மேடைக்கு வருகிற பொழுது வெறுமையாகத்தான் வருவான். நல்ல பேச்சாளன் சபைதான் அவனுக்கு விஷயத்தை உண்டாக்கி கொடுக்கும், கற்பனையை உண்டாக்கி கொடுக்கும். அந்த அடிப்படையிலே தான் சில உங்களுடைய ஊக்கத்தை இறந்து வேண்டிக் கொள்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். காமத்துப்பாலை முதல் படிக்க வேண்டும் என்றால் அதுதான் சுவையாக இருக்கும் என்று சில ஆசிரியர்களே சொல்கிறார். பரிமேலழகர் தெளிவாக சொல்லுகிறார், முதல் அறத்துப்பால் தான், அதற்கு பிறகு பொருட்பால் தான், அதற்கு பிறகு காமத்துப்பால் தான். இது என்ன இந்த வரிசை என்று கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், அறம் இம்மை மறுமை வீடு என்கின்ற 3 லாபத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். பொருள் இம்மையையும் மறுமையையும் மட்டும் தரும். காமம் இம்மையை மட்டும்தான் தரும். ஆகவே 3ஐ தருகிற அறத்துக்கு முதலிடம், 2ஐ தருகிற பொருளுக்கு 2வது இடம், 1ஐ மட்டும் தருகிற காமத்துக்கு 3வது இடம் என்று வரிசைப்படுத்தியதை பரிமேலழகர் எடுத்துக்கிறார். இந்த அடிப்படையிலே அறத்துப்பாலுக்குள்ளே நுழைகிற பொழுது பாயிரம் சொல்லிவிட்டேன், இல்லறம் சொல்லிவிட்டேன், துறவரம் சொல்லிவிட்டேன், மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். கடலிலே ஒரு துளி அனுபவித்திருக்கிறோம், அவ்வளவுதான். இன்றைக்கு நாம் சொல்ல போவது ஊழ். 4 இயலாக படித்தார் என்று சொன்னேனே, ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரம் மட்டும்தான். திருக்குறளில் ஒரு பெரிய அதிசயம். வழக்கமான இயல்களுக்கு 5 அதிகாரம், 10 அதிகாரம், 20 அதிகாரம், 30 அதிகாரம் என்று அடுக்கி கொண்டு போகிற திருவள்ளுவர் ஊழியல் என்று ஒரு இயலை போட்டுவிட்டு ஒரே ஒரு அதிகாரம் 10 குறளை தனியே வைக்கிறார். நான் கூட என்னுடைய ஆசிரியர் கேட்டிருக்கிறேன், இதுக்காக ஒரு இடம் ஒதுக்குவான், ஏதாவது ஒன்றுக்கு அறத்துக்குள்ளே சேர்த்திருக்க முடியாதா, அல்லது துறவரத்துக்குள்ளே சேர்த்திருக்க, இந்த ஊழையில் சேர்த்து சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இதற்கு தனி ஒரு அதிகாரம் அமைக்கிறார் என்று கேட்டேன். அதை புரிந்து கொண்டாலே ஊழினுடைய பெருமை தெரியும். என் ஆசிரியர் சொன்னார், அது ஏன் என்று கேட்டால், சரியானதை சரியான இடத்திலே வைத்தால்தான் அதற்கு மதிப்பு. ஊழ் என்பதை அதுக்குரிய இடத்திலே வைக்க வேண்டும். நான் கேட்டேன், இந்த இடம் தானா அதுக்குரிய இடம் என்று கேட்டோன்னே அவர் சொன்னார், ஒருவன் செய்கிற அறமும் பாவமும் தான் ஒருவனுக்கு ஊழாக மாறுகிறது. நான் அதைத்தான் இன்றைக்கு விளங்கப்படுத்த போகிறேன். விதி என்பது என்னவென்றால், நான் செய்த நல்வினையும் தீவினையும் தான் விதியாக என்னிடம் வந்து சேர்கிறது. இதுதான் விதி. அப்போ அறத்தை பேணினால் நல்வினை, அறத்தை மீறினால் தீவினை. ஆகவே அறந்தான் இந்த ஊழுக்கு காரணம். அறந்தான் ஊழுக்கு காரணம். இனி பொருளும் இன்பமும் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், ஊழினாலே தான் பொருளும் இன்பமும் கிடைக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், கவனித்து வாங்குங்கள். அறந்தான் ஊழுக்கு காரணமாகிறது, ஊழ்தான் பொருளுக்கும் இன்பத்துக்கும் காரணமாகிறது. ஆகவே ஊழை எங்க வைக்க வேண்டும் என்றால், காரணத்தை முன்வைத்து காரியத்தை பின்வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. ஆகவே அறத்தை முன்வைத்து அதுக்கு அடுத்ததாக இந்த ஊழை வைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த ஊழ்தான் பொருளுக்கும் இன்பத்துக்கும் காரணம். ஆகவே பொருள் இன்பத்துக்கு முன்னாலே ஊழை வைக்க வேண்டும். அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க திருவள்ளுவர். இதுக்காக இவருக்கு ஒரு 10 டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். இது காரணம், இது காரியம், இவை காரியம், இது காரணம். ஆகவே இந்த இடத்திலே தான் ஊழை வைக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து அதற்காக ஒரு சீட் ஒதுக்கினா பரவாயில்ல என்று முடிவு பண்ணி ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரம் வைத்து அந்த ஊழை கொண்டு வந்து வைக்கிறார். இனி ஊழ் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன்.
நம்முடைய 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 மதத்தவர்கள், நம்முடைய மொழியினர் கண்டுபிடித்த என்று சொல்லக்கூடாது, உணர்ந்து கொண்ட ஒரு உயர்ந்த தத்துவம் தான் இந்த வினை தத்துவம், வினைக்கொள்கை. வினைக்கொள்கை என்றால் என்ன என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, நீங்கள் செய்கிற நன்மையும் தீமையும் உங்களையே வந்து சேரும், இவ்வளவுதான் வினைக்கொள்கை. அது எப்படி வந்து சேரும் என்றால், எந்த அளவு வலிமையாக நீங்கள் அந்த வினையை செய்தீர்களோ அதே அளவு வலிமையாக அந்த வினை வந்து உங்களை சேரும். ஒருவர் தப்ப முடியாது. பின்னாளிலே விஞ்ஞானத்திலே இந்த கொள்கையை சொன்னார்கள், அதை கொண்டாடுகிறோம். ஒரு தாக்கத்துக்கு எதிரானதும் சமமானதுமான மறுதாக்கம் உண்டு. இதுதான் ஐயா வினைக்கொள்கை. சயின்ஸ்ல சொல்கிறார்களே, இப்படி நீ இதை குத்தினால் இதுல எவ்வளவு வேகமாக குத்துறியோ அந்த அளவு அது உன்னிலே தாக்கும், இவ்வளவு தான். அப்போ வினை என்றால், வினைக்கொள்கை என்றால் என்ன, விதிக்கொள்கை என்றால் என்ன, ஊழ் என்றால் என்ன, இதெல்லாம் ஒரே பெயர்கள். ஊழ் என்றால் என்னவென்று கேட்டால், நீ செய்கிற நன்மையும் தீமையும் உன்னை வந்து சாரும், இதுதான் விதி. இதில் நுட்பமாக கவனிக்க வேண்டியது, நாங்கள் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பிறவியிலே நான் பாவமே செய்ததில்லை, புண்ணியம் செய்கிறேன், ஆகவே எனக்கு மறுபிறப்பு இல்லை என்று பல பேர் சொல்கிறார்கள். அது தவறு. புண்ணியம் செய்தாலும் அதற்காக பிறக்க வேண்டி வரும். பாவம் செய்கிறவன் எப்படி பாவத்தை அனுபவிக்க பிறக்க வேண்டுமோ, புண்ணியம் செய்கின்றவன் புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்துதான் ஆக வேண்டும், தப்ப முடியாது. இது நான் சொல்லவில்லை, மணிவாசகர் பதிவு செய்கிறார் திருவாசகத்திலே. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்தங்கும் புழுவலுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விவளா உனக்கு கலந்த கண்பாகி என்று சொல்கிறாரே, இதுதான் கொள்கை. அதாவது அறமும் உன்னை பிறவிக்குள்ளே கொண்டு வந்து போடும், பாவமும் பிறவிக்குள்ளே கொண்டு வந்து போடும். அதான் அறம் பாவம் என்னும் அருங்கயிறு, ரெண்டுமே கட்டிவிடும். அப்ப என்ன சார் சொல்றீங்க, பாவமும் செய்யக்கூடாது புண்ணியமும் செய்யக்கூடாதா என்று கேட்டால், இல்லை, புண்ணியம் கொஞ்சம் செய்யலாம். அது எப்படி நீங்கள் சொல்ல, அதுவும் பிறவிக்கு காரணம் தான், பிறவிக்கு காரணம் தான். ஆனால் புண்ணியம் செய்வதாலே வருகிற பிறவியிலே உங்கள் அறிவிலே உயர்வு ஏற்பட்டு கடைசியிலே அடைவதாகிய வீடு நோக்கி உங்களை அந்த புண்ணியம் நகர்த்தும், பாவம் நகர்த்தாது, அது கீழே கீழே உங்களை கொண்டு போகும். புண்ணியம் செய்து பிறவி வந்தால் அந்த புண்ணியத்தாலே வருகிற பிறவியிலே மேலும் மேலும் புண்ணியம் செய்வீர்கள், அந்த புண்ணியத்தினுடைய உச்சம் தொடுவீர்கள். புண்ணியத்திலே 2 வகையான ஒரு புண்ணியம் உண்டு என்று நம்முடைய தத்துவக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒன்று இந்த உலகியல் புண்ணியம், அடுத்தது சிவபுண்ணியம். பல பேருக்கு இன்றைக்கு இதிலே ஒரு குழப்பம் இருக்கிறது. உலகியல் புண்ணியம் என்றால் என்ன, சிவபுண்ணியம் என்றால் என்ன என்று கேட்டால், இப்ப நான் எனக்கு ஒரு வறுமைப்பட்டவனுக்கு பொருள் கொடுக்கிறேன், நேற்று சொன்னேனே ஒப்புரவு ஈகை கொடுக்கிறேன், இது உலகியல் புண்ணியம். இந்த புண்ணியத்துக்கும் சிவபுண்ணியத்துக்கும் வேறுபாடு உண்டு. சிவபுண்ணியம் என்றால் என்னவென்றால் சரியகிரிய யோகம் ஞானம் பயில்வது, இதுதான் சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்துக்கும் இந்த உலகியல் புண்ணியத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ரெண்டும் புண்ணியம் தானே என்றால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உலகியல் புண்ணியத்தை நீங்கள் செய்தால் அந்த புண்ணிய பயன் உங்களுக்கு கிடைத்து அதோடு அந்த புண்ணியம் முடிந்து போய்விடும். ஒருத்தருக்கு 10 ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்று வையுங்கள், என்னுடைய தரத்துக்கு 10 ரூபாய்க்கு மேல போக முடியாது. 10 ரூபா கொடுக்குறீங்கன்னு வைங்க, அடுத்த பிறவியிலே அந்த 10 ரூபா உங்களுக்கு வரும், சந்தேகம் இல்லை, வரும். வந்ததோட அந்த புண்ணியம் முடிஞ்சுக்கும். அதுக்கு பிறகு அந்த என்ன சொல்றது, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 10 ரூபா கொடுத்தாய், 10 ரூபாய் வந்தது, முடிஞ்சு போச்சு. ஆனால் சிவபுண்ணியம் அப்படிப்பட்டது அல்ல. சிவபுண்ணியத்தை நீ செய்ய 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 சரியகிரிய யோக ஞானம் பயில 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 அது நின்று 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 அந்த புண்ணியத்தை மேலும் வளர்க்கும். அது முடியாது. மேலும் மேலும் அந்த புண்ணியத்தை வளர்த்து உன்னை பக்குவப்படுத்தி சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் சிவபுண்ணியத்துக்கும் உலகியல் புண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கு பல பேர் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அது என்ன, அது எதை சொல்வது, என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கோயிலுக்கு போய் பூசை பண்ணி என்ன பிரயோசனம், அபிஷேகம் பண்ணி என்ன பிரயோசனம், இதையெல்லாம் கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்தால் புண்ணியம் அல்லவா என்று சொல்கிறார்கள். கேட்க சரி போலத்தான் தெரிகிறது. கோயிலில் போய் ஏன் பாலை பார்ப்பான், யாராவது ஏழைக்கு கொடுங்களே என்று சொல்கிறார்கள். ஆனால் அது சரியல்ல. கோயிலுக்கு செய்கிற புண்ணியம் என்பது முடியாத புண்ணியமாக உங்களை வளர்த்து செல்லும். உலகத்துக்கு செய்கிற புண்ணியம் என்பது அந்த புண்ணியத்தினுடைய பயன் கிடைத்து முடிந்து போய்விடும். அதனாலே தான்
அதுக்காக கோயில் புண்ணியம் செய், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதையும் செய், கோயில் புண்ணியத்தை இதை ஒப்பிட்டு தவிர்க்காதே என்பது நம் பெரியவர்கள் சொல்லி தந்து போயிருக்கிற முக்கியமான. இப்ப எல்லாரும் பெரிய தர்மவான்கள் ஆகிவிட்டார்கள். அப்போ கோயிலுக்கு ஏன் கொடுப்பான், அதை கொடு. பெரும்பாலும் இப்படி சொல்லுறவன் ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டான். நான் அனுபவிச்சே பார்த்திருக்கிறேன். யாராவது செய்கிறத குற்றம் சொல்லி இதை கொடுக்கலாமே, இதையும் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள், ஏன் கோபுரம் கட்டுறார்கள், இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு கேட்டால் அவன் 10 ரூபா கொடுத்துருப்பானாண்டா கொடுத்துருக்க மாட்டான். அவனை வேலையே இவரை செய்விக்கிறது தான் அவனுடைய வேலை. இப்படி சில பேர் இருக்கிறார்கள். இந்த புண்ணியங்கள் இருக்கிறதே, இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும். இதுதான் விதி கொள்கை. இந்த விதி என்ன ஆகிறது என்றால், இதை பெரிய நுட்பமாக நம்முடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. நான் இப்ப சொல்லி உங்களை எல்லாம் மிரட்ட மாட்டேன். இந்த 36 தத்துவத்திலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற 7 தத்துவங்கள் இருக்கின்றன. இதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர். இதிலே இந்த காலம், நியதி என்று வருகிறதே, இந்த நியதி தத்துவத்தை தான் ஊழ் என்றும் விதி என்றும் சொல்கிறோம். கொஞ்சம் உள்ள போகிறேன், போயிட்டு வெளியில வந்துவிடுகிறேன். இந்த விதி என்பதை என்னவென்று கேட்டால், சித்தாந்தத்திலே அதை கண்மம் என்பார்கள். கண்மம் என்றால் கர்மம், கர்மபீடம், கர்மபீடம் என்று சொல்கிறோமே, செயலாற்றுகிற பீடம், செயல் நிகழ்த்துகிற நடக்கிற இடத்துக்கு கண்மம் என்று பெயர். அதனாலே கண்மம் என்றால் செய்கிற செயல். இந்த செயலாலே ஒவ்வொரு செயலாலும் ஒரு 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 எதிர் செயல் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதை மறந்து போகாதீர்கள். ஒவ்வொரு செயலாலும் நாங்கள் மனதாலே செய்கிறோம் செயல். செயல் என்றால் நீங்கள் நினைக்காதீர்கள் கையாலே காலாலே தூக்குகிறேன் கொடுக்கிறேன், இது மட்டும் செயல் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். செயல் 3 உறுப்புகளாலே செய்கிறோம். என்ன உறுப்புகள் என்று கேட்டால், ஒன்று உடம்பாலே செய்கிறோம், மனதாலே செய்கிறோம், வாக்காலே செய்கிறோம். 3ம் செயல்தான். அதைத்தான் இந்த 3ம் சுத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் நம் பெரியவர்கள் திரிகர்ண சுத்தி என்று சொன்னார்கள். சில பேர் வெளியில ரொம்ப சுத்தமா இருப்பார்கள், அவன் வாயை திறந்தான்டா கெட்ட வார்த்தையா கொட்டும். ஆள் குளிச்சு பிரயோஜனம் இல்லை பாருங்க. வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும், அது முக்கியம். அதை விட மனம் முக்கியமாக இருக்க வேண்டும். சில பேர் வார்த்தையை இனிக்க இனிக்க பேசுவான், உள்ளுக்கு நஞ்சா நினைப்பான். 3ம் வினைதான். இந்த 3ஆலே செய்கிற வினையும் நம்மை தாக்கும். நீ உடம்பாலே ஒருவருக்கு வினை செய்தால் உன்னுடைய அடுத்த பிறவியிலேயோ ஏதோ ஒரு பிறவியிலேயோ அது உடம்பை தாக்கும். வார்த்தையாலே ஒருவரை வார்த்தை செயலா என்று கேட்டால் செயல்தானே. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போ அதை எடுத்து வா இருக்கிறேன், போய் எடுத்து வருகிறது அல்லவா, அப்ப அது செயல்தானே. வார்த்தையும் செயல்தான். ஆகவே வார்த்தையாலே நீ ஒருவனை சந்தோஷப்படுத்துகிறாயா, அடுத்த பிறவியிலே உனக்கு வார்த்தை சந்தோஷமாக வரும். வார்த்தையாலே ஒருவனை துன்பப்படுத்துகிறாயா, வார்த்தை உன்னை அடுத்த பிறவியிலேயோ ஏதோ ஒரு பிறவியிலே துன்பப்படுத்தும். அதனால்தான் பாரதியார் சொன்னார், உன்னிடம் யாராவது வந்து பொருள் கேட்டால் பொருளுள்ளவர் பொற்குவைதாரீர், அது கற்றவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் அப்படி வரிசையா சொல்லிருந்து அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்றார். இந்த எல்லாம் தாரீர் தாரீர் வாய்ச்சொல் தாரீர் என்று தானே சொல்லி இருக்க வேண்டும். பாரதியார் என்ன சொல்கிறார், வாய்ச்சொல் அருளீர் என்கிறார். ஏன் சொல்கிறார் தெரியுமா? அருளோடு கூடிய வார்த்தையை உன்னிடம் பொருள் கேட்கிறவனுக்கு சொல்லியாவது விடு. தம்பி நல்ல வேலை தொடங்கி இருக்கிறாய், என்னிடம் இப்போ ஒன்றும் இல்லையப்பா, இருக்கிற பொழுது தருவேன், உன் காரியம் வெற்றியாகும், இப்படி சொல்லு. இந்த புண்ணியம் அடுத்த பிறவியிலே ஒரு வார்த்தையாக உன்னை வந்து சேரும், அதுல சந்தேகமே இல்லை. சரி, இது ரெண்டும் சரி, வார்த்தை வந்து சேரும், செயல் வந்து சேரும். இப்ப நான் கேட்கிறேன், மனதாலே நினைக்கிற நினைப்புமா வந்து சேரும்? நினைப்பும் வினை, எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று சொன்னேன் அல்லவா. இப்போ மனதிலே நினைக்கிறோம் ஒருவனை, அது வெளியிலே தெரியாது, ஒருவனை பற்றி நல்லாகவும் நினைக்கிறோம் கெட்டதாகவும் நினைக்கிறோம். இப்ப இந்த நினைப்பு மனதிலே இருக்கிறதே, இந்த மன நினைப்புக்கும் பயனுண்டா? இதை என் ஆசிரியரிடம், சித்தாந்தத்தை கற்பித்த ஆசிரியரிடம் நான் கேட்டேன், மன நினைப்புக்கும் பயனுண்டா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த பயன் எப்படி விளையும் என்று கேட்டால் மன நினைப்புக்கும் பயனுண்டு என்கிறார்கள். மனதினுடைய நினைப்புக்கும் பயனுண்டு என்று சொல்லி அவர் சொன்னார், நாங்கள் இப்போ வார்த்தை பேசவில்லை, செயல் எதுவும் செய்யவில்லை, ஆனால் மனதிலே நினைத்தோமே, அந்த நினைப்பினுடைய பயன் எப்படி விளையும் என்றால் கனவாக உனக்கு விளையும் என்றார். கனவிலே வருகிறது பாருங்கள் எண்ணங்கள். இப்ப சில நேரத்திலே கனவிலே நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு சுரங்கம் கண்டுகிறோம், தங்கம் தங்கமாக வருகிறது, அள்ளி 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 பல பேர் மெத்தையை பிச்சிருவான்.
இப்ப இந்த சந்தோஷமான கனவு வந்ததே, போன முறை ஏதோ நல்லதை நீ நினைத்திருக்கிறாய், அதனுடைய விளைவுதான் இந்த சந்தோஷ கனவு. சில நேரத்தில் 5 நாய்கள் ஒன்றா நம்ம துரத்துற மாதிரி இருக்கும், ஓடி ஓடி கலைத்து போவோம். அப்ப என்ன தெரியுமா, போன பிறப்பிலே ஏதோ தீமை நினைத்திருக்கிறாய், அந்த நினைவினுடைய பயன் கனவாக விளையும் என்று என் ஆசிரியர் சொன்னார். ஆகவே எல்லா வினைக்கும், மனவினை, செயல்வினை, வாக்கு வினை, எல்லா வினைக்கும் எதிர்வினை இல்லாமல் போகாது. இதை மறந்து போகாது. இந்த வினை கொள்கையை சில பேர் கிண்டல் பண்ணுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சைவர்களுடைய வினை கொள்கையாலே தான், தமிழர்களுடைய வினை கொள்கையாலே தான் இவர்கள் எல்லாரும் ஒரு சோம்பேறிகளாக போனார்கள். என்ன நடந்தாலும் ஐயோ இது என்னுடைய விதி என்று ஓய்ந்து போகிறார்கள். அதனாலே தான் இவர்கள் சோம்பேறிகளாக போனார்கள். அதுதான் இந்த இனம் உயரவில்லை என்று சில பேர் சொல்கிறார்கள். மறுதலையாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், அப்படி இல்லை. இந்த கொள்கை தான் தமிழர்களை நேர்மையாக நிற்கச் செய்கிறது என்று. எப்படி என்று கேட்டால், ஒரு பெரிய வீழ்ச்சி வருகிறது, வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத ஒரு வீழ்ச்சி வருகிறது. விதி கொள்கையை விளங்கினவன் இது என் விதியால் நிகழ்வது என்று அந்த வீழ்ச்சிக்கு அஞ்ச மாட்டான், நின்று பிடிப்பான். அதுபோல ஒரு பெரிய செல்வம், பெருமை வந்து விடுகிறது, இந்த பெருமை என்னாலே வந்தது என்று ஆணவப்பட மாட்டான், இது விதிப்பயனாலே வருகிறது என்று நினைப்பான். ஆகவே ஆணவமும் வராது, சோர்வும் வராது தருகிற இந்த கொள்கை தமிழர்களை நிலைநிறுத்துகிற கொள்கை. இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த விதியை அல்லது இந்த வினையை 3 பகுதிகளாக நம்முடைய சித்தாந்திகள் பிரிக்கிறார். திருவள்ளுவரை அதுக்கு ஊடாக திருவள்ளுவருக்குள்ளே வருகிறேன். இந்த வினைக்கு 3 பெயர் வைத்திருக்கிறார்கள். சஞ்சித வினை, அடுத்தது பிராப்த வினை, அடுத்தது ஆகாமிய வினை. திருப்பியும் வகுப்பு நடத்த போகிறேன். அதாவது இதெல்லாம் நமக்கு கேள்விப்படாத பெயர்கள். ஆகவே இது கேட்ட உடனே ஐயா இது என்னமோ இவர் நமக்கு கஷ்டமானது சொல்கிறார் என்று நினைப்பீர்கள். அப்படி இல்லை, பெயர் தான் கஷ்டம். சுலபமாக சொல்ல போகிறேன். எத்தனை பேர் கஷ்டமான பெயரை நாம பழகிட்டோம். கடையில் போய் சாப்பாட்டு கடையில் போய் உட்கார்ந்தா சன்னா மசாலா என்கிறார்கள். எனக்கு என்னன்றே தெரியவில்லை. உங்களுக்கு பழக்கமாகி விட்டதல்லவா அது இதுதான் என்று. அது மாதிரி என்ன ஆலு பரோட்டா என்கிறார்கள். அதாவது சில சொற்கள் தொடக்கத்திலே கஷ்டம், பயின்று விட்டால் அது இயல்பாக வந்துவிடும். அதுபோலதான் இந்த அறிவியல் சித்தாந்த சொற்களும் நமக்கு பழக்கமாகிவிடும். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு வினைக்கு பெயர் சஞ்சித வினை, ஒரு வினைக்கு பெயர் பிராப்த வினை, ஒரு வினைக்கு பெயர் ஆகாமிய வினை. இதுதான் 3 வினை. அது என்ன சார் வினை என்றால் வினை தானே, அது என்ன 3 வினை என்ற அடுத்த கேள்வி. இதை சுலபமாக விளங்கப்படுத்துகிறேன். இங்க பாருங்க, ஒரு வினையை நீங்கள் செய்தால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. ஒரு வினையை செய்தால் நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் வினைக்கும் பக்குவ காலம் உண்டு என்றார்கள். வினைக்கும் பக்குவ காலம் உண்டு என்றார்கள். அது எப்படி என்று கேட்டால், எல்லா வினையும் உடன் பயன் தராது. சில வினை உடன் பயன் தந்துவிடும், சில வினை சில நாள் கழித்து பயன் தரும், சில வினை அடுத்தடுத்த பிறவிகளிலே பயன் தரும். ஏன் இப்படி தர வேண்டும் என்றால், அது அந்த வினையினுடைய பக்குவ காலம் நீண்டு நிற்கிறது என்பது அதற்கு பதில். அது என்ன பக்குவ காலம்? இங்க பாருங்க, பயறு உங்களுக்கு தெரியும். பயரை விதைத்தால் அடுத்த நாளிலே முளை கிளம்பி வந்துவிடும், உங்களுக்கு தெரியும் அல்லவா. இதே ஒரு தேங்காயை கொண்டு போய் நடுங்கள், 2 மாசம் 3 மாசம் தெல்லும் அதிலிருந்து முளை வருவதற்கு. 2ம் விதைதானே. ஏன் இதற்கு அவ்வளவு நாள் சென்றது, இது ஏன் உடனே வந்தது என்றால், பக்குவ காலம் பயருக்கு குறைவு, தேங்காய்க்கு அதிகம். இப்படித்தான் எல்லா வினைக்குமான பக்குவ காலம் உண்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தன் இதிலே வருகிறான், திடீரென்று அவனுக்கு நான் கண்ணத்திலே ஒரு அறை அறைகிறேன். திருப்பி அறைந்து விட்டானால் வினை முடிந்து விட்டது. திருப்பி அறைந்து விட்டானால் எனக்கு உடனே கண்ணத்திலே அறைந்து விட்டான் என்றால் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் வினை முடிஞ்சுது. என்றால் இப்ப நான் அடித்தேன், அவன் அடிப்பேன் என்று அடிப்பான் என்று எதிர்பார்க்கிறேன். அடி விழுந்துட்டா கவலை இல்லை. இப்ப அடிக்காம போயிட்டானா இருந்தால் நான் எதிர்பார்க்காத ஒரு நாள்ல இந்த அடி விழும். தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஆகவே உடன் விளைஞ்சிட்டா நல்லது. சில வினைகள் உடன் பயன் தரும், சில வினைகள் ஒரு பிறவியிலேயே பின்னுக்கு தரும். வேறும் சில வினைகள் பல பிறவிகள் கழிந்தும் வந்து நம்மை சாரும். இதுதான் வினையினுடைய பக்குவம். இங்க பாருங்க,
சில வினைகள் உடனே விளைந்து விடும், சில வினைகள் பின்னாலே விளையும் என்று சொன்னேனே. நான் என்னுடைய வகுப்பிலே சொல்லி என் மாணவர்கள் ரொம்ப உருக்கமாக கேட்ட ஒரு கதை சொல்லுகிறேன். என் வாழ்க்கை அனுபவத்திலே நான் கண்ட ஒரு கதை. என்னுடைய தாயாருடைய ஊர் ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே சில காலம் நான் வாழ்ந்தேன். அங்கே என்னுடைய தாயாருக்கு ஒரு மாமன் இருந்தார். அவர் கொஞ்சம் சண்டியர், சண்டியர். யாரோடையாவது சண்டைக்கு போய் விடுவார். எனக்கு அவரை தெரிகிற பொழுது அவர் கிழவனா போய்விட்டார். அவர் சண்டியரா இருந்தது எனக்கு தெரியாது, ஊர்க்காரர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இளம் வயதிலே அவர் பெரிய சண்டியரா, யாரை எடுத்தாலும் கத்தி எடுப்பார், வெட்டுவார், குத்துவார், இப்படி இருந்தார். அந்த கல்லுக்குள்ளே ஒரு நாள் ஒரு ஈரம் கசிய தொடங்கியது. என்னென்றால், எங்களுக்கு பக்கத்து ஊரிலே இருந்த ஒரு பெண்மணியை அவர் எங்கேயோ கண்டு இவர் காதல் வயப்பட்டு விட்டார். இதெல்லாம் நடந்த கதை. காதல் வயப்பட்டு விட்டார். இவர் சண்டியர் அல்லவா, தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் இவருக்கு இருந்தது. அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தன் காதலை வெளிப்படுத்தினார். அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சண்டியனை யார் முடிக்க போறார்? அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். இவருக்கு அதை தாங்க முடியாத கோபம், கவலை. அந்த பெண்ணுக்கு வேறொரு இடத்திலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண நாள் கோயிலே தாலி கட்டி விட்டார்கள். தாலி கட்டி அந்த மாப்பிள்ளைய பொம்பளையை அழைச்சு கொண்டு வருகிறார்கள். இது எனக்கு தெரியாமல் நடந்த கதை, மற்றவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்ட கதை, நடந்த கதை. நடந்து வருகிறார்கள் மாப்பிள்ளையும் பட்டு. இந்த மனிதன், இந்த சண்டியன் என்ன பண்ணினார்? என்னுடைய தாயினுடைய மாமன் ஒரு நாவல் மரத்துக்கு கிளைக்குள்ளே ஏறி உட்கார்ந்து ஒளிந்திருந்து விட்டு அந்த மாப்பிள்ளையும் பொம்பளையும் அந்த இடத்துக்கு வருகிற பொழுது திடீரென்று குதித்து கத்தியாலே ஒரே குத்து. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. பெண்ணுக்கு குத்தையில் அவனுடைய காதல் அந்த பெண்ணை குத்த விட இல்லை. அவனுடைய காதல் என்ன செய்கிறது? இவள் எனக்குரியவள், நீ என்னடா இதுக்குள்ள வர்றது? ஒரே குத்தா குத்தினான். அவன் அந்த இடத்திலேயே செத்து போய்விட்டான். பெரிய அந்த நாட்களிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாகி நடந்து வழக்காகி போலீஸுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டிலே அவருக்கு மரண தண்டனை தீர்த்தார். அவருக்கு மரண தண்டனை. அவர் அதை பற்றியே கவலைப்படவில்லை. ஏனென்றால் அந்த காதல் வேகம், இளமை வேகம், பரவாயில்லை, நான் தூக்குக்கு போவேன், அவளை வேறொருத்தர் தொடக்கூடாது, நான் குத்தி விட்டேன், எனக்கு திருப்தி, சந்தோஷமா போனாராம். அந்த தூக்கு தண்டனை அனுபவிக்க சந்தோஷமா போனார். ஜெயிலே தூக்கு தண்டனைக்காக அந்த காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலத்திலே என்ன நடந்தது என்றால், இவருக்கு அந்த நாட்களிலே பெரியம்மை என்று ஒரு நோய் வந்தது. இப்ப கொலராவை விட மோசமான நோய். அந்த நோய் வந்தால் பெரும்பாலும் ஒருத்தரும் தப்ப மாட்டார்களாம். நான் சொல்ல கேள்வியிலே சொல்லுகிறேன். இவருக்கு அந்த பெரியம்மை நோய் வந்து விட்டது. ஜெயிலில் இருந்தால் இவராலே மற்றவர்களுக்கும் இந்த நோய் பரவிவிடும் என்ற காரணத்தினாலே கோர்ட்ல ஏதோ கொண்டு வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இவரை வீட்டுக்கு, நிச்சயமா சாவார் என்ற வருத்தம், ஆகவே அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவரை அழைத்து கொண்டு போக உறவினர்கள் கூட ஒருவரும் தயாராக இல்லை, இந்த நோய்க்கு பயந்து. அந்த கூட பிறந்த சகோதரங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு வெளியிலே இருந்த ஒரு பாலடைந்த வீட்டுக்குள்ளே ஒரு கட்டிலை போட்டு இவரை கொண்டு போய் அங்கே கடத்தி விட்டார்கள். இந்த கடவுள் பண்ணுகிற அதிசயத்தை பாருங்கள். அந்த மனிதன் சில நாள் அதில் இருந்து தப்பி விட்டார். நோய் மாறிவிட்டது, தப்பி விட்டார். ஜெயிலால வெளியில வந்து விட்டார். ஆகவே நீ திருப்பி கூப்பிட்டு தூக்கில போட முடியாது, தப்பி விட்டார். பிறகு கொஞ்சம் ஒழுங்காக ஆகிவிட்டார். வேலை செய்தார், வயல் செய்தார், பயன் பெற்றார். இப்ப இளைஞனா வந்து அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைத்தார். இப்பவும் எனக்கு தெரியாது, இந்த கதையில நான் என்ன உள்ள வரையில்லை. திருமணம் பண்ணி வைத்து விட்டார்கள். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரே ஆண் பிள்ளை பிறந்தான். இப்ப நான் வந்துட்டேன் கதைக்குள்ளே. அவனுக்கும் எனக்கும் ஒரு வயசு, அந்த பையனுக்கும் எனக்கும் ஒரே வயசு. எங்க ஊர்ல சொல்லி ஆச்சரியப்படுவார்கள். அந்த பிள்ளை குழந்தையாக இருக்கிற பொழுது இந்த அன்பின் காரணமாக இவர் என்ன செய்வாராம், ஒரு கூடையிலே தூக்கி அந்த பிள்ளையை வைத்து தலையிலே வைத்துக் கொண்டுதான் எல்லா இடமும் போய் திரிவாராம். அவ்வளவு அன்பு அந்த பிள்ளையிலே. இப்ப இந்த பிள்ளை வளர்ந்து விட்டான். எங்க ஊர்ல சண்டைகள் ஆரம்பித்து விட்டது. இப்ப இந்த பிள்ளை எல்லாரும் எங்க ஊர்ல வெளிநாடு போக தொடங்கினார்கள். இந்த பிள்ளை பிடிவாதம் பிடிச்சான், என்னையும் வெளிநாட்டுக்கு அனுப்பு என்றான். தந்தைக்கோ என்னமோ உள்ளூர ஒரு பயம், என்ன என்று தெரியாது, உள்ளூர ஒரு பயம். வேணாம் விடா, நீ இங்கே இது போக வேண்டாம் நாடு தடுத்தான். அவன் சொன்னான், நீ அனுப்பாட்டி நான் தற்கொலை செய்து சாவேன். இப்ப ஒன்றும் பண்ண முடியவில்லை. சரி அனுப்புறேன் என்று சொல்லி மனைவியினுடைய தாலி கொடி, வீடு வாசல் எல்லாம் விற்று அவனை வெளிநாடு அனுப்புவதற்கு ஒழுங்கு செய்தார்கள். பயந்து ஒழுங்கு செய்கிறார் அந்த தகப்பன்.
அப்போ அந்த காலத்திலே கொழும்புக்கு வந்து பிளேன் ஏற்ற வேண்டும். அந்த குடும்பத்தவர்கள் எல்லாருமாக வந்து அவனை சந்தோஷமாக பிளேனில் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். அங்கே அனுப்பிவிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வர ஒரு 8 மணி நேரம் ஆகும். ட்ரெயினிலே இவர்கள் வந்து இங்கே இறங்குகிறார்கள். செய்தி வந்திருக்கிறது, உங்கள் பிள்ளை பிளேனிலேயே இறந்து போனான். பிளேனில் என்ன நடந்தது என்றால், அவன் போகிற பொழுதே சாடையாக வயிறு வலிக்கிறது என்று சொன்னான். இவர்கள் அதை கவனிக்கவில்லை. ஏதோ உணவு புறந்த அது அவனுடைய அப்பெண்டிசைட் அது வீங்கி பிளேனில் போகிற பொழுதே அது வெடிச்சு போச்சு. பிளேன்லேயே சடலமாக போய்விட்டான். அந்த 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 மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எல்லாரும் அந்த தாய் சகோதரங்கள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். நான் சொன்ன இந்த மனிதர் இருக்கிறாரே, அப்படியே கல்லு போல உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். அப்பதான் கடவுளை நினைத்தேன், அந்த கத்தியால அவர் குத்தின அன்று திருப்பி யாராவது குத்தி இருந்தால் கூட இவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஒரு உயிரினுடைய பெருமதி அவருக்கு தெரியாமல் போயிருக்கும். கடவுளுக்கு இவருக்கு தண்டனை கொடுப்பதில்லை. ஒரு உயிரை பறித்தாய் அல்லவா, ஒரு உயிரினுடைய பெருமதி என்ன என்று தெரிந்து கொள் என்பதற்காக அந்த பிள்ளையை பறித்து அவரை துடிக்க வைத்த காட்சியை கண்ட பொழுதுதான் நான் நினைத்தேன், விதி என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த விதியை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். அந்த கூறுகளிலே முதல் கூறு சஞ்சித வினை. சஞ்சித வினை என்றால் என்னவென்றால், சுருக்கமாக சொல்லிவிடுது. சஞ்சித வினை என்றால் என்னவென்றால், நீங்கள் பல பிறவிகளிலே வினைகள் செய்து கொண்டு வருகிறீர்கள். சில வினைகளுடைய பயனை அனுபவித்து விட்டீர்கள். சில வினையினுடைய பயன்கள் அனுபவிக்கப்படாமல் எஞ்சி இருக்கிறது. அப்படி எஞ்சி இருக்கிற வினைகளினுடைய தொகைக்கு பெயர் சஞ்சித வினை என்று பெயர். பல பிறவிகளிலே நீங்கள் செய்து அனுபவிக்காமல் மிச்சமாக இருக்கிற வினைகள், அந்த வினைகளுக்கு சஞ்சித வினை என்று பெயர். அதுதான் மொத்த வினை. ஒரு பிறவி நீங்கள் எடுக்கிற பொழுது ஆண்டவன் என்ன செய்வான், அந்த வினை கூட்டத்துக்குள்ளே பக்குவப்பட்ட சில வினைகளை எடுத்து, இந்த பிறவியிலே இதை இவ்வளவு காலத்துக்குள்ளே நீ அனுபவித்து விட்டு வா என்று காலமும் நியதியும் அமைத்து அனுப்புகிறான். மறந்து போகாதீர்கள். நான் என்னுடைய இந்த பிறவியிலே நடக்கிற ஒவ்வொரு செயலும் என்னுடைய வினை அனுபவம் தான். இந்த பிறவிக்கு வருகிற பொழுதே கடவுள் தீர்மானித்து அனுப்பி விடுகிறான். இதுதான் உனக்கு வேலை. இந்த பிறவியிலே இவ்வளவு நாள் நீ இவ்வளவு வேலை, இவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இதுல இருந்து தப்ப முடியாது. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு காலம் நியதிக்கிறான். அதுதான் நம்முடைய ஆயுள் காலம். அந்த காலம் முடிகிற பொழுது எவனாக இருந்தாலும் போகத்தான் வேண்டும். ஒருவர் தப்ப முடியாது. சில பேர் இப்ப பார்த்தா கடற்கரையில பார்த்தா வேகமாக நடக்கிறார்கள். என்னென்றால், நான் இன்னொரு 10 வருஷம் கூட இருக்க போகிறேன். சில பேர் டயட், நான் எண்ணெயே சாப்பிட்றது இல்லைன்றான். நீ சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன, போற திகதியிலே போய்த்தான் தீருவான். ஏனென்றால் இதை நியமித்தவன் மேலே இருக்கிற ஒருவன். நான் பொய் சொல்லவில்லை. அதற்காக உங்களுடைய ஊக்கத்தை சிதைக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு என்ன நல்லது தானே. அப்படி இல்லாமல் எங்கே எது வந்து நம்மை தாக்கும் என்று ஒன்றும் தெரியாது. சில காலத்துக்கு முன்பு யூடியூப் பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு வியப்பு பாருங்கள். ஒரு காதலனும் காதலியும், ஒரு வெளிநாட்டிலே ஒரு காதலனும் காதலியும் கைப்பிடித்து கையை கோர்த்து கொண்டு இனிமையாக பேசிப்படி நடக்கிறார்கள். அது இப்படி ஒரு வீதி, அதுக்கு பிறகு இப்படி ஒரு வீதி, அதுக்கு பிறகு நடக்கிற கொரடம், அதில் நடக்கிறார். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதிக்கு அப்பால், அதெல்லாம் ஒவ்வொன்றும் 6 பாதை வீதி. இதுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த வீதியிலே ஒரு பெரிய ட்ரக் வருகிறது. பெரிய வாகனம், இந்த பாரமேத்திர வாகனம். என்னவோ நடந்து அந்த வாகனத்தினுடைய சில் உடைந்து விட்டது. உடைந்து அந்த சில் ஓடின வேகத்திலே அப்படியே, அது பிரம்மாண்டமான சக்கரம், அப்படியே ஓடி வந்து அந்த தடையை தாண்டி அடுத்த பாதையிலே குறுக்கே ஓடி வந்து இவர்கள் காதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அவன் என்ன பேசினானோ யாருக்கு தெரியும். அன்பே உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருப்பான். அந்த நேரம் பார்த்து கடவுள் கைவிட்டார். இந்த வந்த சக்கரம் இவன் தலையிலே அடிக்க அப்படியே அவன் சடலமாக விழுவதை பார்த்தேன். யாருக்கு எது நடக்கும், எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் என்னை கண்டால் சொல்லுவார், ஜெயராஜ், உடம்பை இப்படி வைத்திருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையிலே போங்கள் எனக்கு புத்தி சொல்லுவார். என்னிலே ரொம்ப அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர். அப்படி நடுவே புத்தி சொல்வார். நானும் அப்பப்போ போய் பார்க்கறது உண்டு.
அது குறையிற உடம்பு தானே குறையும். நான் சொல்றது, எக்ஸசைஸ் செய்து பூனையை யானையாக்க முடியாது, சாப்பாடு கொடுத்து பூனையை யானையாக்க முடியாது, எக்ஸசைஸ் செய்து யானையை பூனையாக்க முடியாது. அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டு விட்டு விடுவேன். இந்த ஆசிரியர், நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, அன்பாக ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். என்ன நடந்தது என்றால், சுனாமி வந்த அன்று அவர் ஓக் போக புறப்படுகிறார். கடற்கரையில தான் ஓக் போவார். கடற்கரையில் ஓக் போக புறப்படுகிறார். வழக்கமாக பேர பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு போவார். அன்றைக்கு அந்த பேர பிள்ளை ஏதோ தூக்கத்திலிருந்து எழும்ப பயன்பட்டு நான் எழும்ப மாட்டேன்ட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டான். அவனை விட்டுட்டு இவர் ஓக் போக, சுனாமி அலை வந்து அவரை கொண்டு போய்விட்டது. ஓக் போகாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பார். இதெல்லாம் யார் கணித்தது, யார் தீர்மானித்தது? ஒன்றும் புரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை. இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், விதி. இந்த சஞ்சித வினையிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டு ஒருவன் ஒரு பிறவிக்கு வருகிறான். அந்த பிறவியிலே அவ்வளவுதான் அவனுக்கு வினை, அதை அனுபவிக்க வேண்டும். அப்போ இப்ப இங்க பாருங்க, இதுல ஒரு குவியல் பணம் இருக்கிறது. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படி செலவழிக்கிறேன். செலவழித்தால் இந்த பணம் முடிந்துவிடும். அப்போ முக்தி கிடைக்கும். அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். சஞ்சித வினையிலிருந்து பிராப்த வினைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அனுபவிக்க அனுபவிக்க பிராப்த வினை முடிந்து போய்விடும், சஞ்சிதம் முடிந்து போய்விடும். அப்போ நாங்கள் இனி ஆண்டவனை அடையலாம். அப்படி இல்லை. இதில் என்ன கொடுமை என்று கேட்டால், ஆண்டவன் இந்த புறவியிலே இவ்வளவு வினையை அனுபவி என்று எனக்கு தந்து விடுகிறான் அல்லவா, அதை அனுபவிக்கிற நேரத்திலேயே நாங்கள் புது வினைகள் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். புது வினைகள் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். நீ வந்த பிறவிக்கு வந்ததனுடைய நோக்கம் இந்த பிறவியிலே இவ்வளவு வினையை தீர்த்து விட்டு போகத்தான் வந்தாய். தீர்த்து விட்டு போக வந்த நீ இந்த பிறவியிலே வந்து புது வினைகள் செய்ய ஆரம்பித்து விட்டாய். அந்த புது வினைகள் செய்கிற வினைகளுக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இதுதான் வினையினுடைய 3 கூறுகள். ஒரு பெரிய பணக்கார தந்தை பிள்ளையை கூப்பிட்டு பாக்கெட் மணிக்கு வச்சிரு என்று 1 லட்சம் ரூபா கொடுத்தார். பாக்கெட் மணிக்காக இந்த 1 லட்சம் ரூபா நம்ம நிலைக்கு கொடுப்போம். அவர் பெரிய கோடீஸ்வரர். 1 லட்சம் ரூபா பிள்ளைக்கு கொடுத்து இதை நீ பாக்கெட் மணியாக வச்சிரு என்று கொடுத்தார். இவன் அந்த பெரிய பணக்காரனுடைய வியாபாரியினுடைய பிள்ளை அல்லவா, அவன் என்ன செய்தான், அந்த 1 லட்சத்தை கொண்டு போய் செலவழிக்கவில்லை. அதை முதலாக்கி இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டு திரும்பி வந்து விட்டான். இப்படித்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோம். நம்மில் பல பேர், அதாவது நமக்கென்று தந்து அனுபவித்து தீர்க்க வந்த வினையை வந்த இடத்திலே புது வினைகள் செய்கிறோம். புது வினைகள் செய்தால் அது ஆகாமிய வினையாகி பழையபடி சஞ்சித வினையிலே போய் சேர்ந்து விடுகிறது. அப்ப எப்பதான் சார் இந்த வினை முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு பெரியவர்கள் நுட்பமான பல பதில்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வினை அனுபவம் இருக்கிறதே, கெட்டித்தனம் பண்ணி நீங்கள் தப்ப முடியாது. கெட்டித்தனம் பண்ணி தப்ப முடியாது. ஊழிற் பெருவழி யாவுள என்கிறார் திருவள்ளுவர். ஊழை விட ஒரு பெரிய வலிமை இருக்கிறதாடா. நீ எவ்வளவு படித்தவனாகவும் இருக்கலாம், எவ்வளவு செல்வந்தனாகவும் இருக்கலாம், உன்னாலே உன்னுடைய வலிமையாலே அதனுடைய வலிமையை தடுக்க முடியாது. இதுல ஐயா ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு போயிருக்கிறார்கள், விதியை வெல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி. அது கடைசியிலே சொல்லுகிறேன். இப்போதைக்கு விதியை வெல்ல முடியாது. இப்போ இந்த விதியை வெல்ல முடியாது என்று நான் சொன்னேனே, அதுக்கு பாரதத்திலே ஒரு உபகதையிலே ஒரு கதை சொல்லுவார். ஜனமேஜயன் என்று ஒரு மகாராஜா, அவன் அர்ஜுனனுக்கு பேரன், அப்படித்தான் சொல்கிறார். ஜனமேஜயன் என்று ஒரு மகாராஜன். அவன் ஒரு நாள் தன்னுடைய அரசவையிலே இருந்தான். இந்த கதையெல்லாம் பாரத நூல்ல போய் தேடாதீர்கள், அங்கங்கு உபகதையாக இப்படி கதைகள் நிறைய வந்து விட்டன. ஆனால் அர்த்தமுள்ள கதைகள். இந்த ஜனமேஜயன் ஒரு நாள் தன்னுடைய அரசவையில இருக்கிறான். மந்திரி பிரதானிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போ திடீரென்று அங்கே வியாச முனிவர் வந்தார். வியாச முனிவர் தான் இவர்களுக்கு மூல தந்தை. வியாசர்ல இருந்துதான் இந்த பரம்பரையே உருவாகிறதாக சொல்கிறார்கள். வியாசன் வந்த உடனே பூட்டன் வந்திருக்கிறார் என்று அவன் எழும்பி ஜனமேஜயன் அவரை மரியாதை செய்து பூஜை செய்து பாத நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு முறைப்படி உட்கார வைத்தார். உட்கார வைத்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஜனமேஜயன் வசிஷ்ட மாமுனிவரை பார்த்து கேட்டான், சுவாமி, எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை நான் கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீர்களே என்றான். இவர் ஏதோ பாடம் சம்பந்தமா கேட்க போறான்னு நினைச்சு இவர் சொன்னார், வசிஷ்டர் சொன்னார். வசிஷ்டர்ல வியாசர் சொன்னார், என்னப்பா சந்தேகம் கேள், நீ கேள், நான் தெரிந்தால் சொல்லுகிறேன் என்றார். இவன் கேட்டான், சுவாமி, நீங்கள் முற்றும் துறந்த முனிவர் தானே,
என்னப்பா உனக்கு இதிலேயே சந்தேகமா என்றார் அவர். இல்லை, நீங்கள் அப்படித்தானே? ஆமா. உங்களுக்கு முக்காலமும் அறிகிற சக்தி உண்டா இல்லையா என்றார். உண்டு என்றார். இப்பதான் சாமி எனக்கு சந்தேகம் பிறக்கிறது. எங்கள் சந்ததியினுடைய மூத்தவர் நீங்கள். இந்த மகாபாரத யுத்தம் பெரிய யுத்தம், அதனால்தான் மகாபாரதம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பெரிய யுத்தம் நிகழ்ந்து எங்கள் சந்ததியே அழிந்து போய்விட்டதே. துரியோதனர் அழிந்தார்கள், பாண்டவர்களும் உருப்படவில்லை, எல்லாரும் அழிந்து போனார்களே. நீங்கள் நினைத்திருந்தால் இந்த யுத்தம் வராமல் தடுத்திருக்க முடியாதா என்று கேட்டான். நீங்கள் நினைத்திருந்தால் என்றால் நீங்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சொல்லி இருக்கலாமே, சண்டை வரப்போகிறது என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் நீங்கள் இந்த சண்டையை தடுக்கவில்லை என்று கேட்டான். வியாசர் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், அப்பா, நான் நினைத்தாலும் இந்த சண்டையை தடுத்திருக்க முடியாது. இப்ப இவன் இளைஞன் அல்லவா, இவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இவன் திருப்பி கேட்டான், என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? நீங்கள் நினைத்தால் தடுத்திருக்க முடியாதா? முக்காலும் உணர்ந்தவர் உங்களுக்கு மகாபாரத யுத்தம் வரப்போகிறது என்று தெரியும் தானே? சரி, நீங்கள் போய் சொன்னால் துரியோதனன் தான் கேட்டிருக்க மாட்டான், அவனை விட்டு தள்ளுங்கள். தர்மன் கேட்டிருப்பானே, தர்மனிடம் போய் சொல்லி இருக்கலாமே, அப்பா நீ சண்டையை விட்டு விலகிவிடு என்று சொல்லியிருந்தால் இந்த சண்டை நடந்திருக்காதே. இவர் சொன்னார், நான் சொன்னாலும் தர்மனும் சண்டைக்கு போய்த்தான் இருப்பான். இப்ப இவனுக்கு கோபம் கூடுது. சுவாமி, பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வேண்டாம், அது கூட வேண்டாம். பாரதத்திலே அந்த துரியோதனன் தர்மனை சூது கலைத்த பொழுது, சகுனியை வைத்து சூது கலைத்த பொழுது நீங்கள் போய் சொல்லி இருக்கலாமே, தர்மனுக்கு இந்த சூதினாலே பெரும் ஆபத்து விளைய போகிறதப்பா, சூதாடாதே என்று சொல்லி இருக்கலாமே என்றான். நான் சொன்னாலும் தர்மன் சூதாடி இருப்பான் என்றார் வியாசர். இப்போ இவனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. இது என்ன ஒரு பெரியவர் இப்படியா பேசுவது? இதெல்லாம் நடந்திருக்காது, உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறீர்கள், தெரிந்தால் தடுத்திருக்க முடியும், ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டான். வியாசர் சொன்னார், அதுதானப்பா விதி, வகுக்கப்பட்ட விதி நடந்தே தீரும், நான் நினைத்து அதை தடுத்திருக்க முடியாது என்றார். சுவாமி, நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். என்ன ஒத்துக்கொள்ள? விதி என்ற ஒன்றினாலே எல்லாம் நடக்கும் என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றான் இவன். அப்படியா, சரி. இப்ப வியாசருக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. வியாசர் பார்த்தார், அவனை பார்த்தார். ஜனமேஜயனே, இப்ப நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். இன்னும் 7வது நாளிலே உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வரப்போகிறது. பிரம்மஹஸ்தி தோஷம் என்றால் என்ன தெரியுமோ? பிராமணனை கொன்ற பாவம். உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வரப்போகிறது. இப்ப நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, முடிந்தால் தடு என்று விட்டு வியாசர் மறைந்து விட்டார். இவன் திகைத்து போனான். சும்மா இருக்க முடியாம கேள்வி கட்டி இப்படியா போச்சு என்று உடனே எல்லா மந்திரிமார்களை கூப்பிட்டான், அந்தணர்களை கூப்பிட்டான், பெரிய படித்தவர்களை கூப்பிட்டான். முனிவர் இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார். 2 பிரச்சனை. ஒன்று, எனக்கு அந்த பாவம் பெறக்கூடாது, நான் முனிவரை தோற்கடிக்க வேண்டும். எப்படி இந்த பாவத்தை தடுப்பது என்று எல்லாரையும் கூடி ஆலோசித்தார். அப்ப எல்லாருமா சொன்னார்கள், ஒரு பெரிய யாகத்தை நீ நடத்து. அந்த யாகத்தை நடத்தினால் அந்த யாகத்தினுடைய பலனாக உனக்கு வரக்கூடிய இந்த பாவம் நீங்கும் என்று எல்லாரும் சொன்னார். இவனும் நம்பி விட்டான். பெரிய யாகம், எல்லா வீரர்களையும் கூப்பிட்டான். ஒரு பெரிய சுத்தி வர ஒரு படையை நிற்க வைத்தான். நடுவிலே யாகம் நடக்கிறது. அந்த உயர்ந்த அந்தணர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு விட்டான். பெரிய யாக உண்டம், குடமாக நெய்யை வாக்கிறார்கள். அக்கினி ஆகாயம் வரையும் விட்டு வளர்கிறது. எல்லாரும் இருந்து மந்திரம் சொல்கிறார்கள். இவனும் வந்து பக்கத்திலே உட்கார்ந்து விட்டான். யாக எஜமானாக வந்து உட்கார்ந்து விட்டான். இவனுக்கு கையிலே கற்பை போட்டாகி விட்டது. இப்போ இவன் என்ன செய்கிறான்? தனக்கு பக்கத்திலே 4 மெய்ப்பாதுகாவலரை வைத்துக் கொண்டான். என்ன சொன்னான்? பிராமணனை கொன்ற பாவம் வரும் என்று சொல்லி இருக்கிறார். நான் என்னை மறந்து ஏதாவது செய்தாலும் என்னை விடாதீர்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். 4 பேரை பக்கத்திலே இருத்தி விட்டான். யாகம் நடக்கிறது. 1 நாள் முடிந்தது, 2 நாள் முடிந்தது, 6 நாள் முடிந்தது, 7ஆம் நாள் தொடங்கி விட்டது. ஜனமேஜயன் ரொம்ப விழித்துக் கொண்டான். எல்லாரையும் சொன்னான், கவனமாக இருங்கள், இந்த 1 நாள் முடியட்டு, நான் வியாசரோடு பேசிக் கொள்கிறேன் என்றான். இப்போ என்ன ஆகிறது? அந்த 24 மணித்தியாலத்திலே 23 மணித்தியாலம் முடிந்து விட்டது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. மந்திரங்கள் ஒலிக்கின்றன. அந்த யாகத்துக்கு தலைவராக இருந்த பிராமணர், மூத்த பிராமணர், மந்திரங்களை வாய் விட்டு சொல்லுகிறார். இப்ப இன்னும் அந்த 1 மணித்தியாலம் முடிந்து 5 நிமிடம் ஆகிவிட்டது. 5 நிமிடம் ஆகிவிட்டால் எல்லாரும் கவனமாக இருக்கிறார்கள். மந்திரம் ஒலிக்கிறது, நெய் விடுகிறார்கள், ஓமம் வளர்கிறது. இப்போ 1 நிமிஷம். இப்படி சொன்னா தானே உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். இப்போ ஒரே 1 நிமிஷம், 60 வினாடிகள். இது டென்ஷனுக்காக இல்லை, உண்மையாக முடிக்கிறேன். 60 வினாடிகள் இருக்கிறது. அப்ப இருக்கிற பொழுது இந்த அரசன்
மெல்ல நிமிர்ந்து இந்த பிராமணரை பார்த்தான். அவருடைய வாய் மந்திரம் சொல்லியபடி இருக்கிறது. வயதானவர், ஓம புகை, 6 நாட்கள் 7 நாட்கள் உட்கார்ந்த களைப்பு, இதெல்லாம் சேர்ந்து அவருடைய கண் மெல்ல தூங்க ஆரம்பிக்கிறது. கண் தூங்க ஆரம்பிக்கிறது. வாய் மந்திரம் சொன்னபடியே இருக்கிறது. ஏன், அது நாப்பழக்கம். அப்ப வாய் மந்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது கண் தூங்க தொடங்கி விட்டது. ஓமகுண்டம் முன்னுக்கு எரிகிறது. இவன் பார்த்தான், அடடா, இந்த கடைசி நிமிஷத்திலே இவர் யாக மந்திரங்களை பிழையாக சொன்னால் யாகம் பிழைக்கப் போகிறதே, எனக்கு பாவம் வரப்போகிறது என்று நினைத்து இவரை தட்டி விடுவோம், தூக்கத்தாலே தட்டி விடுவோம் என்று நினைத்து கையை கிட்டே கொண்டு போனான். இப்ப என்ன பாருங்கள், இந்த நேரத்திலே இந்த கண் தூங்கினது என்று சொன்னேனே அந்த பிராமணருக்கு, அந்த தூக்கத்திலே ஒரு கனவு வந்து விட்டது. சில பேருக்கு அப்படி வரும். அதாவது இக்கட்டான நிலையிலே கண் தூங்குகிற பொழுது கூட கனவு காண்பார்கள். இவருக்கு ஒரு கனவு வந்து விட்டது. என்ன கனவு? காட்டின் நடுவிலே இவர் நிற்கிறார். திடீரென்று பின்னுக்கு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தால் ஒரு புலி இவரை பிடிக்க வருகிறது. பின்னாலே புலி வருவதை பார்த்து விட்டு இவர் ஓடுகிறார். புலி வருகிறது, இவர் ஓடுகிறார், புலி வருகிறது. அப்படி புலி காலை தூக்கி இவரை அடிக்க போன மாதிரி கனவு கண்டிருக்கிற பொழுதுதான் இந்த ஜனமேஜயன் அவரை இப்படி தொட்டான். தொட்ட நேரத்தில் இவன் கையில இருந்த தர்ப்ப புல் அவர் முதுகில கீறிச்சு. இவன் நினைச்சார் முதுகுல புலி தொட்டு பாஞ்சார், முன்னுக்கு நெருப்பு குழியில விழுந்து எரிஞ்சுப்பான். அப்பதான் பஸ்கர் கேட்டார், ஜனமேஜயனே, முன்னே தெரிந்தால் விதியை தடுத்து விடலாம் என்று சொன்னாயே, தடுக்க முடிந்ததடா என்று கேட்டார். இதைத்தான் திருவள்ளுவர் 1.25 வரியிலே சொல்லுகிறார் பாருங்கள். ஒன்று ஊழிற் பெருவழியாவுல, ஊழை விட பெரிய ஒரு வலிமை இருக்கிறதாடா, நீ என்னதான் கெட்டித்தனம் பண்ணினாலும் அந்த கெட்டித்தனத்தினுடைய முனைப்பிலே வந்து அது நிற்கும் என்றார். ராமாயணத்திலே சீதை ராமனை காட்டுக்கு போக சொல்லி கைகையை வரம் வாங்கி விடுகிறார். அது உங்களுக்கு தெரிந்த கதைதான். இப்ப அந்த செய்தி ஊரெல்லாம் பரவுகிறது. ராமனுக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்து, பரதனுக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்து விடுகிறார். இந்த செய்தி ஊரெல்லாம் பரவுகிற பொழுது லட்சுமணன் காதிலே இது விழுகிறது. லட்சுமணன் கொதித்து போகிறான். என்னது, என் அண்ணனுக்கு கொடுப்பதாக இருந்த ஆட்சியை பரதனுக்கு கொடுக்க போகிறார்களா? சிங்கத்துக்கு கொடுக்கிற உணவை நாய்க்கிடுவார்களா என்றான். கோபத்திலே பண்பு தவறி பேசினான். பரதன் அப்படி பேசுகிறவன் அல்ல. அவன் கோபத்திலே, அந்த லட்சுமணன் அப்படி பேசுகிறவன் அல்ல, கோபத்திலே அப்படி பேசுகிறான். என்னது, என் அண்ணனுக்கு கொடுக்கிற ஆட்சியை பரதனுக்கு கொடுக்க போகிறார்களா? எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் என்று வில்லை எடுத்தான். நானை பூட்டினான், இழுத்து விட்டான். அயோத்தியே அதிர்ந்து போயிற்று. வில் சத்தம் கேட்டு அயோத்தியே அதிர்ந்து போய்விட்டது. ராமன் காதிலே இந்த சத்தம் விழுந்தது. ராமன் நினைச்சான், லட்சுமணனுக்கு யாரோ போய் சொல்லிவிட்டார்கள், உடனடியாக போய் லட்சுமணனை தடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் விபரீதம் விளைந்து விடும் என்று ராமன் நேராக லட்சுமணனிடம் வந்தான். லட்சுமணனிடம் வந்து, அதிலே ராமன் பேசுற அழகு இருக்கிறதே, அது ஒரு முறை ராமாயணத்திலே சொல்லுகிறேன். அதாவது இவர் அடுத்த பேச்சுக்கும் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. நீங்க ஏன்னா எதுக்குள்ள போனாலும் அது போகும். நம்ம தமிழ் இலக்கியங்களுடைய பெருமை அதுதான். இப்ப வந்து நின்று சொன்னான். லட்சுமணனை பார்த்து ரொம்ப நுட்பமா பேசினான். உனக்கு கோபமே வராதுடா, எப்படிடா கோபம் இன்றைக்கு வந்ததுடா? கோபம் வந்தவனை அடக்கிறதுக்கு இது ஒரு வழி. உச்ச கோபமா வீட்டுல பிள்ளை சில பேர் துள்ளினா கூப்பிட்டு, ராசா உனக்கு கோபமே வராதுடா, இன்றைக்கு எப்படிடா கோபம் வந்ததுடா? அப்பா இப்படி நம்புறாரே, நான் இனியாவது கோபம் இல்லாம இருப்போம் மட்டும் சொல்லுவான். இது ஒரு உத்தி. அப்ப ராமன் லட்சுமணனை பார்த்து சொன்னான், கோபமே வராதுடா, உனக்கு எப்படிடா கோபம் வந்தது என்றான். இவன் அப்படித்தான் வரும்ட்டான். இவன் அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் இல்லை. அப்போ ராமன் கடைசியாக சொன்னான், நதியின் பிழை என்று நரும் புனலின்மை. இந்த பைத்தியக்காரா, ஆத்துல தண்ணி வராட்டா யாராவது ஆத்தோட போய் சண்டை பிடிப்பார்களாடா? ஆத்துல தண்ணி வராவிட்டால் அது ஆற்றினுடைய குற்றமா? எங்கேயோ மழை பெய்யவில்லை, ஆத்துல தண்ணி வரவில்லை, ஆறு அதை கொண்டு வருகிற ஒரு விஷயமே தவிர அதிலே பிழை இல்லையேடா. ஆத்தோட யாராவது கோபிப்பார்களா? நதியின் பிழை என்று நதியின் நரம்புடனின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தால் மதியின் பிழை என்று. அப்பா எங்களுக்கு பிழை செய்வாராடா? அப்பா செய்யவில்லை. இதுவரைக்கும் எங்களை பிள்ளை என்று கூட்டிக் கொண்டிருந்த கையை பிழை செய்வாளாடா? அவளும் செய்ய இல்லை. பயந்து நமை புறந்தால் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று. என் பிள்ளைய பரதன் அவனும் இப்படி நினைப்பானாடா? ஒருத்தர் பிழையும் இல்லையடா. இது விதியின் பிழை மைந்த, இதற்கு என்கொள் வெகுண்டது என்றான்.
இதுக்கு போய் கோபிக்கிறேடா, இது விதி அமைஞ்சு போச்சு, நான் காட்டுக்கு போகணும், அவன் நாட்டாள வேணும் என்று விதி அமைஞ்சு போச்சு, இது கேட்டா நீ கோபிக்கிறேன்டா. இப்ப ராமனுக்கு லட்சுமணனுக்கு இளம் வயது. இதை சொன்னோன்னே லட்சுமணன் அடங்குவான்னு நினைச்ச ராமன் லட்சுமணனை பார்த்தா லட்சுமணன் சொன்னான், இப்ப என்ன சொல்ற, விதிதான் இந்த வேலையை செய்தது, அப்படித்தான் உன் அபிப்பிராயம், ஒன்றும் கவலைப்படாத அண்ணா, அந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்றான். கொழுப்பு தானே பாருங்க, விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காட்டி என்றான். விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் நீ பாருன்றான். இப்ப ராமனுக்கு கோபம் வந்து விட்டது. ராமன் சொன்னான், என்னடா பேசுற, நீ யாரிடம் படித்தவன், வஸ்டரிடம் படித்தவன் இல்லவா, நீ பேசுகிற பேச்சா இது, வாய் தந்தன கூறுதியோ மறை தந்தன நாவாள் என்றான். வேதம் படித்த வாயாலே இப்படி சொல்லலாமாடா நீ என்ற உடனே லட்சுமணன் அப்பவும் இது ஒன்றும் ஒத்துக்கொள்ள இல்லை. அண்ணன் கோபப்பட்டவன அடங்கிட்டான். அவனுக்கு விதியை ஒத்துக்கொள்ள மனம் இல்லை. கம்பர் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். 13 காட்டுக்கு போகிறார்கள். 13 ஆண்டுகள் கழிகிறது. 13 ஆண்டு கடைசியிலே மாயமான் வருகிறது. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மாயமான் வருகிறது. சீதை அந்த மாயமானை பார்த்து மயங்குகிறாள். எனக்கு அந்த மானை பிடிச்சுதா என்று கேட்கிறாள். ராமன் புறப்படுகிறான். இப்ப பாருங்க, லட்சுமணன் அறிவாளி ஆகிட்டான். அந்த 13 வயது வருட கால அனுபவத்திலே லட்சுமணன் சொன்னான், அண்ணா இந்த மான் ஒரிஜினல் மான் தெரியலடா, இது என்னமோ முத்து மணி எல்லாம் கோத்து கொண்டு வந்திருக்குது, இது ஒரிஜினல் மான் இல்லை, போகாதே என்றான். சீதை சொன்னால் இல்லை எனக்கு அது வேணும் என்றான். அப்ப லட்சுமணன் சொன்னான், அண்ணா அப்படியானா நீ நில், அண்ணியோட நில், நான் போய் பிடிச்சு கொண்டு வருகிறேன். இப்ப ராமன் சீதையை பார்த்தாங்க. பெண்களுக்கு சில நேரத்துல பிடிவாதம் வந்தா விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படி இப்படி இடிச்சாங்க. நாடியில இடிச்சுட்டு சொன்னால், நான் ஊருக்கு போகிற பொழுது இந்த மானை கொண்டு போய் என் தோழிகளுக்கு காட்டலாம் என்று நினைச்சுதான் உன்கிட்ட கேட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போகிறாய், இந்த ஊருக்கு போகிற பொழுது தம்பி இந்த மானை பிடிச்சு தந்தா, இந்த மானை கொண்டு போய் அங்கே நான் காட்டுகிற பொழுது தோழியர்கள் கேட்பார்கள், இதை ஆர் பிடிச்சு தந்த மான் என்று கேட்பார்கள். என்னுடைய மைத்துனர் பிடிச்சு தந்த மான் என்று சொல்வதா எனக்கு பெருமை, என் புருஷன் பிடிச்சு தந்த மான் என்றல்லவா நான் சொல்ல வேண்டும் என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள். இப்ப ராமன் சொன்னான், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே லட்சுமணா, நான் போகிறேன். இந்த மாயமானாக இருந்தால் கொள்வேன், அப்படி இல்லாவிட்டால் நான் திருப்பி அந்த மானை கொன்று விட்டு இங்கே வந்து விடுவேன், நீ கவலைப்படாதே, பிடித்து கொண்டு வருவேன் அல்லது கொள்வேன் என்று சொல்லிவிட்டு ராமன் போனால் அங்கே மாயமானில் அம்பு பாய்ந்து விட்டது. மாரீசன் விழுகிற பொழுது குரலை மாற்றி ராமனுடைய குரலை எடுத்துக்கொண்டு ஓலமிடுகிறான். சீதா லட்சுமணா என்று ஓலமிடுகிறான். இது ஓலமிட்ட உடனே சீதை பதறுகிறார். ராமனுடைய குரல் அவலக்குரல் கேட்கிறது. லட்சுமணா போ 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 என்று அவளை துரத்துகிறார். லட்சுமணனுக்கு தெரிகிறது ஏதோ ஒரு ஆபத்து நிகழப் போகிறது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அண்ணன் கேட்கவில்லை. இப்பொழுது அண்ணனுடைய அலறல் சத்தம் கேட்கிறது. அண்ணன் அலறி விழுந்து சாகிற ஒருவர் இல்லை, அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு தெரியும். ஆகவே லட்சுமணன் நினைத்தான், இது ஏதோ சூது நடக்கிறது. அண்ணியை பார்த்து சொன்னான், அண்ணி ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், அண்ணனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று. இப்போ திரும்ப திரும்ப சொன்னால் சீதை. அப்பொழுது ஒரு காட்டு தீ பக்கத்திலே நெருப்பு பிடிச்சு எரிகிறது. இப்போ இந்த பல பேர் சொல்கிறார்கள், இந்த கோடு விட்டு போன அப்படியெல்லாம் ராமாயணத்தில் கோடு எல்லாம் கிடையாது. அன்னைக்கு கோடுகிற மிதுனனுக்கு என்ன உரிமை? அதெல்லாம் இந்த காலத்துல சரி வரும், அந்த காலத்துல சரி வராது. கோடுகிற கதையே ராமாயண கம்பராமாயணத்துல இல்லை. இவன் சொன்னான், அவள் கேட்கவில்லை. கடைசியாக சொன்னாள் சீதை, லட்சுமணா நீ இப்போ போகாவிட்டால் இந்த காட்டு தீயிலே விழுந்து நான் சாவேன், சம்மதம் என்றால் நீ நில் என்றாள். இப்ப பாருங்க, இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாத நிலை. போனால் இவள் கஷ்டப்பட போகிறாள், போகாவிட்டால் இவள் சாக போறாள். இவனால தடுக்க முடியவில்லை. இந்த விதி என்றா என்ன தெரியுமா சொல்றோம் பாருங்க, இன்னது நடக்க போகிறது என்று நம் அறிவுக்கு தெரியும், அதை எப்படி தடுக்கலாம் என்பதும் தெரியும். ஆனால் தடுக்க முடியாமல் நிற்கிறோமே, அங்குதான் விதி நமக்கு காட்டுகிறது. இப்ப லட்சுமணனுக்கு தெரியும் இது பிழை என்று தெரிந்து விட்டது, போகக்கூடாது என்று தெரிகிறது. ஆனால் அண்ணி சொல்லுகிறாள் நெருப்பிலே விடுவேன் என்று, இதுக்கு மேலே நிற்க முடியாது, போனான். அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனதாக கம்பர் பாடுகிறார். முன்பு என்ன சொன்னான், விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காண்டி என்று சொல்லிவிட்டு போன லட்சுமணன் இப்பொழுது அண்ணி கட்டாயப்படுத்தின உடனே ஒரு விரக்தி சிரிப்பு சிரித்து விட்டு அண்ணியை பார்த்து சொன்னான், வெஞ்சின விதியை வெல்ல வல்லமோ என்றான். கொடுமையான விதியை யாராலே வெல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு போனான். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், ஊழிப்பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இது ஒரு பெரிய ரகசியம் பாருங்க. இந்த விதி ரகசியத்தை
எப்படி தீர்ப்பது? இது அடுத்த கேள்வி. அப்போ இந்த உலகத்திலே உயிர்கள் எல்லாம் பிறந்து 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 வினைக்காக பிறந்து பிராப்தத்தை அனுபவித்து பிறகு ஆகாமியம் செய்து பிறகு சஞ்சிதமாக்கி இப்படியே பிறந்து கொண்டிருக்க வேண்டியது தானா? எப்பதான் நாங்கள் கடவுளை அடைவது? அதுக்கு பாரதியார் ஒரு உவமை சொன்னார். இப்படித்தான் போகிறதா இருந்தால் என்னாக போகிறது? ஆம மலையேறின மாதிரி எல்லாம் ஆகிவிடும் என்றார் பாரதியார். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு எப்படி இந்த வினையை தீர்ப்பது என்பதற்கு நம் பெரியவர்கள் தத்துவக்காரர்கள் 3 பதில் சொல்கிறார். ஒன்று, இந்த நான் கொண்டு வந்த வினை இருக்கிறதே, பிராப்த வினை என்ற வினை இருக்கிறதே, இதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். கொண்டு வந்த வினையை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். தப்ப நினைக்காதீர்கள். விதியை மீற முடியுமா என்றால் மீற முடியும். எப்படி முடியும் என்றால், வலிமையாக நீங்கள் அந்த விஷயத்தை நினைத்து இதை மீற வேணும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு எல்லையிலே மீறி விடலாம். ஆனால் அது உங்களுக்கு நல்லதல்ல. உங்களுக்கு நல்லதல்ல. என்ன நடக்கும் என்று கேட்டால், மீறினால் அடுத்த பிறவிக்கு போகிற பொழுது அடுத்த பிறவி விதியையும் அனுபவித்து இதையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். ஒரு ஜெயில் கைதி ஜெயிலுக்குள்ள போய்விட்டான். அவனுக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை. எப்படியாவது தப்பி விடுவோம் என்று ஜெயிலில் இருந்து தப்பி வந்து விட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நடக்கும்? அகப்பட்ட பிறகு முந்தின இதையும் அனுபவித்து பிறகு தப்பினதுக்கான தண்டனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். அப்படித்தான் நமக்குரிய இந்த பிராப்த வினையை அனுபவிக்காமல் நாங்கள் தப்ப நினைத்தோம் என்றால் திரும்ப திரும்ப அது நம்மை வந்து தாக்கும். அதைவிட அதை அனுபவித்து தொலைத்து விட்டோமானால் பிறகு அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாம் அதைத்தானே செய்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு, ரமண மகரிஷிக்கு எல்லாம் கேன்சர் வந்தது என்று சொல்கிறார். கேன்சர் வந்ததான். அப்போ அவருடைய பக்தர்கள், ரமண மகரிஷியுடைய பக்தர்கள் எல்லாம் வந்து நின்று கேன்சர் கட்டியாக பொங்கி விட்டது. வழியிலே துடிக்கிறார். அப்போ அவர்கள் வந்து கேட்கிறார்கள், சுவாமி, நீங்கள் அனுமதித்தால் எங்களுக்கு தெரிந்த வைத்தியர்கள், பெரிய படித்த வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வச்சு ஆபரேஷன் செய்திடலாம் என்றார்கள். ரமண மகரிஷி சிரிச்சுட்டு சொன்னாராம், போங்கடா பைத்தியக்காரங்க, அது இருந்துட்டு போகட்டும்டா, நினைக்க முடியுங்களா? ஏனென்றால் இந்த முறை இதில் இருந்து தப்பினால் இதை அனுபவத்துக்காக இன்னொரு தரம் பிறக்க வேண்டும் என்று அந்த ஞானிக்கு தெரிந்திருந்தது. அவர் சொன்னார், இல்லை. அதுக்கு பிறகு அவர்கள் விடாப்பிடியாக கேட்டார்கள், இல்லை நாங்கள் பண்ண போகிறோம். சரி பண்ணுங்க. வந்த டாக்டர்கள் இந்த மயக்க மருந்து ஊசியை எடுத்தார்கள். அதை போட்டுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பண்ணுங்கடான்ட்டு பேசாமல் இருந்தார். இதெல்லாம் ஞானிகள் காட்டிய வழி. அது நமக்கு தெரிய வராது. ஆனால் விதியை வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் திரும்ப திரும்ப அந்த விதி வந்து நம்மை தாக்கும். இதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பிராப்த வினையை எப்படி தீர்க்கலாம் என்றால் அனுபவித்து தீர்க்கலாம். உனக்கு என்ன பிராப்தமோ பல்லை கடித்து கொண்டு தாங்கு. இங்க பாருங்க, ஊசி போட போகிறோம். சின்ன வயசுலே இந்த அம்மை ஊசி குத்துவார்கள். நான் உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்க காலத்தில் இப்ப அப்படி இல்லை. எங்க காலத்தில் என்னவென்றால், பள்ளிக்கூடத்துக்கே வருவார், ஸ்கூலுக்கே வருவார்கள். வந்து ஒரு விளக்கேற்றி அந்த நெருப்புல ஊசியை சுட வைப்பான். ஊசியே வைத்த கலக்கம். இதை வேற நெருப்புல இப்படி இப்படி சுட வைப்பான். சுட வைக்கிறத என்ன செய்வாங்க? எல்லா மாணவர்களையும் வரிசையா நிப்பாட்டி வச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரா குத்து விடும். நான் எப்பவும் சொல்றது பாருங்க, குத்தினுடைய வரி எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனால் இந்த கடைசியா நிக்கிறவன் இருக்கிறானே, அவனுக்கு முதல் நிக்கிறவனை விட 30 மடங்கு அதிகம். ஏன்? முதல் மடங்கு குத்தினவன் குத்துப்பட்டவன போயிடுவான். இவனுக்கு ஒவ்வொருத்தரா குத்த குத்த ஐயோ குத்த போறான், எனக்கு குத்த போறான்ட்டு நினைச்சு நினைச்சு வருத்த வேணும். அனுபவத்தை, விதியை அனுபவிச்சு முடிச்சு விட்டால் அந்த அளவுல துன்பம் போய்விடும். இல்லை, இன்னும் நாங்கள் அதை தாண்ட போகிறோம் என்றால் இந்த விதி என்னை வந்து சேருமே. நான் சொன்னேனே, அந்த என்னுடைய அந்த உறவினர் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை இருக்கும் வரைக்கும் ஏதாவது அந்த பிள்ளைக்கு நடந்து விடும் என்ற அச்சம் அவருக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆகவே பிராப்த வினையை அனுபவித்து முடித்து விட வேண்டும். இது ஒன்று. ஆகாமிய வினை வராமல் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிறவியிலிருந்து வினை செய்கிற பொழுது புதுவினை வராமல் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதற்கு அவர்கள் சொல்லுகிறது, பற்றற்று செயல்பட வேண்டும். எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் செய்துவிட்டால் ஆகாமிய வினை வராது. இதெல்லாம் ஞான நிலையிலே வருகிற விஷயங்கள். நான் பொதுப்பட சொல்லுகிறேன். அப்போ மலை போல இருக்கிற இந்த சஞ்சித வினையை எப்படி நீக்குவது என்றால் அது நம்மால் முடியாத காரியம். அதனாலே இந்த பிராப்தத்தை நீக்கி ஆகாமியத்தை நீக்கி விட்டான் என்றால் ஆண்டவன் குருவடிவாக வருவான். ஆண்டவன் குருவடிவாக வந்து தன்னுடைய தீட்சையினாலே அந்த சஞ்சித வினையை அறுத்து விடுவான் என்றுதான் நம்முடைய சித்தாந்த நூல்கள் சொல்லுகின்றன. அப்போ இந்த 3 வினையும் தீர்க்க வேண்டும்.
இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நான் இன்றைக்கு தந்த குறள் என்பது தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பதுதான் நான் தந்த தலைப்பு. இந்த முக்கியமான விஷயம் பல பேர் நினைக்கிறார்கள். அந்த நினைப்பை மட்டும் சொல்லிவிடுகிறேன். பல பேர் இன்றைக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய முயற்சியிலே தான் நான் எல்லாம் தேடினேன், நான் தேடிவிட்டேன், என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் பொருள் இருக்கிறது என்று பல பேர் நினைக்கிறார்கள். ஆனால் எந்த ஒன்றும் உனக்கு உன் முயற்சியால் வந்ததல்ல, விதியால் வந்தது. இதை புரிந்து கொள். அதை அனுபவித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நம் பெரியவர்கள் என்னவென்றால், நம்மிலே பல பேருக்கு இருக்கிற ஐயப்பாட்டிலே ஒன்று, ஐயோ அவன் பாவம் செய்கிறான், இவன் குற்றம் செய்கிறான், ஆனால் அவனை கடவுள் நன்றாக வைத்திருக்கிறாரே, எங்களை மட்டும் ஏன் தாழப்படுகிறார் என்று பல பேர் என்னிடம் கேட்பார். நான் சொல்வது, அவனை நன்றாக வைத்திருக்கிறார் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஓடுகிற காரை வைத்தும் அவன் இருக்கிற வீட்டை வைத்தும் அவன் நன்றாக இருக்கிறான் என்று நினைக்கிறாயா? இல்லை. அவன் பெரிய மாடி வீட்டிலே மெத்தைக்கு மேலே மெத்தை போட்டு படுப்பான், அவனுக்கு தூக்கம் என்பது வரவே வராது. வீதி ஓரத்திலே படுக்கிற பிச்சைக்காரன் நன்றாக தூங்குவான். ஆகவே பொருளை நீ தேடி விடலாம், அனுபவத்தை நீ தேடிவிட முடியாது. அதைத்தான் நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுகிறார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும். நீ எவ்வளவுதான் தேடிக்கொள், துய்த்தல் அரிது, அந்த அனுபவம் உனக்கு வராது. எங்க வாரியார் சுவாமி தான் முந்தி சொல்லுவார், நான் கேட்டு ரொம்ப ரசிக்கிறது உண்டு. ஒரு பெரிய பணக்காரன், அவர் ஒரு ஒரு காட்சியே கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வருவார். ஒரு காட்சியே கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வருவார். என்ன, ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவன் வீடு பெரிய அரண்மனை போல வீடு. அந்த பக்கம் ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு வாசல், இப்படி ஒரு வாசல், இப்படி ஒரு வாசல். இந்த பக்கமா வந்தா ஏறுறதுக்கு ஒரு கார், இந்த பக்கமா வந்தா ஏறுறதுக்கு ஒரு கார், இப்படி ஏறுறதுக்கு ஒரு கார், இப்படி ஏறுறதுக்கு ஒரு கார். நாலுலையும் சல்யூட் அடிக்கிறதுக்கு 4 விதமான ஆட்கள். இது நான் சொல்ற வாரியாரை அப்படியே கொப்பி அடிச்சு சொல்றேன். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் வாரியார் விருந்துக்கு போனார். விருந்துக்கு போனால் இப்படி இருக்கை குஷன் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காரு. வாரியார் சொல்றார், அப்படி உட்கார்ந்தா உள்ளுக்கே போய் பாதாளத்துக்கு போயிருங்கிற மாதிரி மென்மையான அந்த குஷன் உட்கார்ந்து இருக்கிறார். பார்த்தால் எல்லாம் விரல் வைக்கிற இடம் கூட கோடி ரூபாய் பெறும் என்ற அளவுக்கு இருக்கிறதா. எல்லாம் வெள்ளி தட்டங்கள், தங்க தாம்பாளங்கள், எல்லா இடமும் பொருள் நீந்து குவிந்து கிடக்கிறது. தன்னை சாப்பிட கூப்பிட்டார்களாம். அது ஒரு பெரிய 16 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேசை. அந்த மேசையிலே போய் தான் உட்கார்ந்து விட்டாராம். உணவு வகைகள் வைத்திருக்கிறார்களாம், எல்லாம் வெள்ளி வெள்ளி கிண்ணங்களிலே எத்தனையோ வகை உணவு. சேக்கலார் சொன்னது கூட 24 வகை உணவு. உண்டி 4, சுவையில் 6, உண்டி 4 வகையில் 6, சுவைத்திறத்தில் ஒப்பிலா என்றாரே. 4 வகையான உண்டி, 6 வகையான சுவை, அப்ப 4 24 வகையான டிஷ் வச்சிருக்கிறார்களாம் மேசையில். இந்த சாப்பாடை தின்றது வாரியாருக்கு. அவர் அன்றைக்கு விரதமா வேற இருந்துட்டாராம். சாப்பாடு வைக்க வெள்ளித்தட்டம் தனக்கு முன்னால ஒன்று வைத்தாகிவிட்டது, அந்த வீட்டுக்காரருக்கு முன்னால ஒரு தட்டம் வைத்தாகிவிட்டது. இப்போ ஒவ்வொரு உணவா எடுத்து வைக்கிறார்கள். அந்த வீட்டுக்காரருக்கு ஒன்றும் வைக்கவில்லையா, தனக்கு மட்டும் எல்லா உணவையும் வைக்கிறார்கள். எல்லாம் பார்த்தா நெய்யும் தேனமா வடிதான். சாமியாருக்கு ரொம்ப, வாரியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா உணவும் வைத்து விட்டார்களாம். பார்த்தால் அந்த பக்கத்திலே ஒரு சின்ன வெள்ளி கிண்ணம், அது மூடி போட்டிருக்கிறது, அதை மட்டும் தொடவில்லை. வாரியாருக்கு பெரிய கவலையாக போய்விட்டது. இதுக்குள்ளே என்ன மர்மம் இருக்கிறதோ என்று நினைத்தார். நாங்கள் அப்படித்தானே, 24 சாப்பாடு இருந்தாலும் 25வது சாப்பாடை பார்த்து நம் வயிறு ஏங்கும். அதை பார்த்துத்தானே இந்த புஃபே நடத்தி நடத்தி ஏமாத்துகிறார்கள். பல வகையான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. வாரியார் நினைத்தார், வச்சதை சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்காம, இந்த கிண்ணத்துல ஏதோ போட வந்துட்டு இந்த அம்மா மறந்து போய் விட்டுட்டுதோ, மூடி இருக்குதே, இதுல என்ன இருக்க போதோன்னு நினைச்சு நினைச்சு மெல்ல ஒரு மாதிரி, அம்மா அந்த கிண்ணம் நீங்க திறக்கல போல இருக்குன்னு வாய் விட்டே சொல்லிட்டார். சொன்னா அந்த அம்மா மெல்ல ஒரு கவலையோட புன்னகிச்சு, அது நம்ம ஐயாவுக்கு சாமி என்று திறந்தாள். அதுக்குள்ள ஒரு மூஞ்சூறு தலை மாதிரி அந்த இதுல என்ன ராக்கியில செய்த ஒரு சின்ன புட்டு இப்படி எட்டி பார்க்குறான். இங்க பாருங்க, வாரியார் சுவாமிக்கு கார் இல்லை, வீடு இல்லை, மெத்தை இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளவும் சாப்பிட முடியுது, அவ்வளவும் இருக்குது, அவருக்கு சாப்பிட முடியவில்லை. வாரியார் இதை சொல்லியே சிரிப்பார். ஆகவே வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. சாப்பிட கூட முடியாதுயா, அது நீ செய்த பலன் செய்திருக்க வேண்டும். ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு பதில் சொல்லுங்கள். நன்மை ஏன் செய்ய வேண்டும் என்றால், நீ இந்த பிறப்பிலே துன்பத்தை பட்டு கஷ்டப்படுகிறாய் அல்லவா,
இந்த விதி கொள்கை எத்தனை நம்மை பக்குவப்படுத்துகிறது என்று பாருங்கள். இந்த பிறவியிலே உனக்கு விதியினாலே துன்பப்படுகிறாய் அல்லவா, இத்தனை துன்பம் வந்தது என்று கவலைப்படுகிறாய் அல்லவா, சரி, இந்த கவலையை நீக்க முடியவில்லை, விட்டுவிடு. அடுத்த பிறவியிலாவது நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அல்லவா. இந்த பிறவியிலே ஒப்பாரி வைத்து என்ன பிரயோஜனம்? நீ செய்ததை அனுபவிக்கிறாய், அனுபவிக்கத்தான் வேண்டும். அடுத்த பிறவியிலாவது உனக்கு நன்மை வர வேண்டும் என்றால் இந்த விதிக்கொள்கை விளங்கினால் இப்பொழுதே நன்மை செய்ய தொடங்கு. யாருக்காவது நன்மை செய்து கொண்டே இரு, அடுத்த பிறவியிலே நீ சந்தோஷம் அனுபவிக்கிற ஒருவனாக வருவாய். இது விதிக்கொள்கை நமக்கு தருகிற உறுதிப்பாடு. விதியை வெல்லலாமா வெல்ல முடியாதா என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். நம்முடைய பெரியவர்கள் வெல்லலாம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இது என்னடா இது, இந்த என்னமோ வடிவேலு படத்துல வருகிறது மாதிரி வரும் ஆனா வராது அந்த மாதிரி சொல்றாரே என்று நீங்க நினைப்பீர்கள். ஆனால் இது ரெண்டுக்கும் மாறுபாடான கருத்து உண்டு. ஆனால் இந்த கருத்துக்கு உள்ளே நுழைந்து தேடினால் மாறுபாடின்மை தெரியும். நம்முடைய சமயத்திலேயே விதியை வெல்லலாம் என்பதற்கான மேற்கோள்கள் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார். அது எங்க என்று சொல்லுகிறேன். ஞானசம்பந்தர் ஒரு முறை தன்னுடைய பக்தர்களோடு ஒரு கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு போகிறார்கள். இப்ப மாதிரி சுற்றுலா போக இல்லை, சாமியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு போகிறார்கள். அங்க போனால் எல்லாருக்கும் ஒரு குளிர் காய்ச்சல் வந்து விட்டது. போன பக்தர்களுக்கு எல்லாம் குளிச்சு கோயிலுக்கு போக முடியலை. எல்லாரும் கிடந்து வருந்தினார்கள். ஐயோ, இறைவனை கும்பிட முடியாமல் போயிற்றே என்று வருந்தி அழுதார்கள். அப்ப ஞானசம்பந்தரார் ஞானப்பால் உண்ட பிள்ளை. சும்மா என்ன மாதிரி பிரசங்கம் பண்ற ஒருத்தர் நினைக்காதீங்க. ஞானப்பால் உண்ட பிள்ளை, சிவபெருமானே பொட்டாளம் கொடுத்த பிள்ளை, பொற்பல்லக்கு கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை வந்து பார்த்தார். இவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்றார். பாருங்கள், எங்கள் விதியை இவ்வளவு தூரம் வந்து இறைவனை கும்பிட முடியாமல் போய்விட்டதே என்று அவர்கள் அழுதார்கள். ஞானசம்பந்தர் அவர்களை பார்த்து சிரித்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏதோ ஒரு முன்பு செய்த பாவத்தாலே இப்பொழுது அந்த பாவத்தை அனுபவிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? அதுக்கு ஒரு தேவாரம் பாடுகிறார் பாருங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று கூறும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. விதி 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 என்று சொல்லி அதில் இருந்து வெல்வதற்கு வழியை தேடாமல் சும்மா இருக்காதே. உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே சொல்லிவிட்டு சொன்னார், இறைவனை நீ கும்பிடு, கைவினை செய். இறைவனுக்கு செய்தால் என்ன லாபம் வரும் என்றால், செய்வினை வந்து தீண்ட பெறாது திருநீல கண்டம் என்றார். ஞானசம்பந்தர் பொய் சத்தியம் பண்ணுவாருங்களா? என்ன சொல்லுகிறார்? இறைவனை பிடித்து விட்டால் உனக்கு ஒரு நாளும் உன்னுடைய பழைய வினைகள் வந்து உன்னை தீண்டாது. சொல்லிவிட்டு விட்டிருந்தா கூட பரவாயில்லை, இது திருநீல கண்டத்தின் மீது ஆணை என்றார் ஞானசம்பந்தர். இப்ப கைதட்டினவர்கள் எல்லாரும் ஏன் தட்டினார்கள் என்று எனக்கு தெரியும். அதாவது நாங்கள் விதியை வென்று விடலாம் என்று நம்பி தட்டினார்கள். இது சரிதானா என்பது ஒரு பக்கம். இதே செய்தியை அருணகிரிநாதர் கந்தரலங்காரத்திலே பதிவு செய்கிறார். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அப்ப என்ன சொல்றார்? விதியை வெல்லலாம். தலையெழுத்து என்பது விதிதான், விதியை வெல்லலாம். அப்ப அருணகிரிநாதரும் சொல்லுகிறார். இதை விட ஒரு பெரிய கதை இருக்கிறது நம்ம புராணங்களிலே. மார்க்கண்டேயர் என்று ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும். அவர் தாய் தந்தையர்களுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத அவர்கள் பிள்ளையை வேண்டி இறைவனை நோக்கி தவம் இருந்தார்கள். இறைவன் தோன்றி, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேண்டும்? 16 வயது மட்டும் வாழ்கிற நல்ல பிள்ளை வேண்டுமா, பலகாலம் வாழ்கிற கிட்ட பிள்ளை வேணுமா என்று கேட்டார். பெற்றவர்கள் நல்லவர்கள், அதனாலே 16 வயது வாழ்கிற நல்ல பிள்ளை கொடுங்கள் என்று கேட்டார்கள். பிள்ளை பிறந்து விட்டான். மார்க்கண்டேயர் என்று பெயர் வைத்தார்கள். பிள்ளை வளர்கிறது. இறைவனுடைய அருளாலே நல்ல முறையீட்டிலே இறைவனை பூசித்து வணங்கி வணங்குகிறது. ஒரு நாள் அந்த பிள்ளை பார்க்கிறான், தாய் தந்தையுடைய முகம் வாடி இருக்கிறது. இவன் வந்து கேட்கிறான், அம்மா அப்பா ஏன் நீங்கள் வாடி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். அவர்கள் அப்பொழுதுதான் உண்மையை சொல்கிறார்கள். இப்படி இறைவனிடம் வரம் வேண்டினோம், 16 வயதிலே உன் ஆயுள் முடிந்து விடும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்த நாட்களிலே உன்னுடைய ஆயுள் முடிய போகிறதப்பா, அதை நினைத்து கவலைப்படுகிறோம் என்றார். மார்க்கண்டேயர் பெற்றோரை பார்த்து, அம்மா கவலைப்படாதீர்கள், அதற்கு நான் வழி செய்கிறேன் என்று நேரா போனார். சிவலிங்கத்தை போனார். அவர் பூஜிக்கிற சிவலிங்கத்தை போனார்.
சிவலிங்கத்தை இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டார். கட்டிப்பிடித்தாருன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கையால அப்படி கட்டிப்பிடித்தாருன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, மனம் மொழி மெய் எல்லாத்தாலையும் கட்டிப்பிடிச்சுட்டார். ஆண்டவா, உன்னிடம் நான் சரண் புகுந்து விட்டேன், என்னை காப்பது உன்னுடைய கடன் என்று அப்படி கட்டி பிடிச்ச உடனே அப்ப யமன் பார்த்தான். அப்பதான் ஃபைல் தட்டினான். இப்ப இவருக்கு இன்றைக்கு முடிய வேணும். அவன் எருமையில ஏறி வந்துட்டான். அந்த பாச கயிறை கொண்டு வந்தான், எறிஞ்சான் இவரை நோக்கி. சிவன் டக்குன்னு சிவலிங்கத்துல தோன்றி ஒரு உதஞ்சார். யமன் செத்து போனான். யமன் செத்து போனான். இது கதை. காலனை காலால் உதைத்தல் பாடி என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். இப்போ இந்த கதை உண்மை, இந்த கதையினுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்ப நான் ஒரு கேள்வி, இந்த கதையை சொன்னோன்னா பல மாணவர்கள் கேட்பார்கள், யமன் தன்னுடைய கடமையைத்தானே செய்ய வந்தான், சிவபெருமான் அவனை உதையலாமா? கடமையை செய்ய வந்த ஒருவனை சிவபெருமான் உதையலாமா என்று கேள்வி எழுப்புவார்கள். அப்போ இறைவன் எழுதி அனுப்பிய அந்த தலையெழுத்து மாறி இருக்கிறதே, மார்க்கண்டர் பிறகும் 16 வயதாகவே வாழ்ந்தாரே, இதெல்லாம் எப்படி? அப்ப விதியை வெல்லலாமா என்று கேட்ட பொழுது இந்த கேள்வியை உள்வாங்கி நான் என் ஆசிரியரிடம் கேட்டேன். அவர்தான் சொன்னார், விதியை வெல்லலாம், சந்தேகம் இல்லை, வெல்லலாம். பிடிவாதமான வைராக்கியத்தோடு இந்த துன்பத்தில் இருந்து நான் வெளிவிடப் போகிறேன், இன்பத்திலிருந்து வெளிவிடப் போறேன் ஒருத்தர் நினைக்க போறதில்லை, இந்த துன்பத்திலே இருந்து நான் வெளிவரப் போறேன் என்று இறுக்கி உன் மனதிலே நீ வலிமை கொண்டால் அதில் இருந்து வெளிவந்து விடலாம். ஆனால் ஒரு பயனும் இல்லை. இந்த பிறவியினுடைய துன்பம் அடுத்த பிறவியினுடைய வாசலிலே வந்து உனக்கு நிற்கும், வாசலிலே வந்து நிற்கும். இது ரொம்ப முக்கியம். இது ஒன்று. இரண்டாவது, விதியை வெல்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. இது ஒரு வழி. இந்த வழியினாலே பிரயோசனம் இல்லை. நீ செய்த பாவங்கள் எல்லாம் திருப்பி எங்கேயோ வாசல்ல வந்து பிறக்கிற பொழுதே நோயாளியாய் வந்து பிறப்பாய். அங்க அனுபவிச்சு வந்தா இந்த துன்பம் இங்கே இருந்திருக்காது. ஆகவே இதை விட்டுவிடு. இது ஒன்று. இரண்டாவது வழி சொல்லுகிறார்கள் என்னவென்று கேட்டால், ஒன்றுமில்லை, இந்த 36 தத்துவம் என்று சொல்லுகிறோமே, இந்த தத்துவத்தின் வழிதான் எங்களுடைய உயிர் இறங்கி வருகிறது. அப்படி வருகிற பொழுது நான் முதல் சொன்னேனே, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இப்படி சொல்லுகிற பொழுது இந்த கால தத்துவத்துக்கு பிறகுதான் நாங்க கீழே வருகிறோம். கால தத்துவத்துக்கு உள்ளே இருக்கும் வரைக்கும் தான் எங்களை கொள்கிற அனுமதி காலனுக்கு உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கால தத்துவத்துக்கு உட்பட்டு நிற்கும் வரைக்கும் தான் காலன் எங்களுக்கு எஜமானன், அவன் எங்களை கொள்ளலாம். மார்க்கண்டர் என்ன தெரியுமா? சிவனை இறுக பற்றினார்டா என்ன பண்ணினார் தெரியுமா? தத்துவங்களை கடந்து கடந்து கால தத்துவத்தை கடந்து சிவ தத்துவத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். சிவதத்துவத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் அதுக்கு பிறகு அவர்களை கை வைக்க காலனுக்கு உரிமை இல்லை. இவர் அங்க நுழைஞ்சது தெரியாம காலன் வந்து கை வச்சான். அதனாலதான் சிவபெருமான் உதைச்சு அவனுக்கு கொன்றார். இதை என் ஆசிரியர் சொன்னார். 2 வழிதான் பாருங்கள். வைராக்கியமாக நீங்கள் மீளலாம், அதனாலே பயனில்லை. இறைவன் திருவடியை பற்றி கொண்டே மேலேறிவீர்களே ஆனால், காலத்தை கடந்து விட்டீர்களானால் இந்த விதி நம்மை ஒன்றும் செய்யாது. இது 2ஐயும் புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் விதியை 2ஆக பிரித்து காட்டுகிறார். ஒன்று ஆகூல், அடுத்தது போகூல். இந்த ஊழ் என்ற சொல்லை 2ஆக பிரிக்கிறார். ஆகூல் என்றால் ஆகும் ஊழ், அடுத்தது போகும் ஊழ். இந்த 2 விதியும் நம்மை வந்து தாக்கும். இருந்தால் போல சில நாட்களிலே ஒரு வருஷத்திலே எல்லாம் நன்மையாக நடக்கும். அப்ப என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு இப்பொழுது ஆகூல் நடக்கிறது. திடீரென்று ஒரு காலம் திடீரென்று மாறின உடனே அடுத்தடுத்து துன்பம், நாம் எதிர்பார்க்காத துன்பம் எல்லாம் வந்து முகத்திலே அறையும். அப்ப என்ன நடக்கிறது? நம்மிடம் போகூல் வந்து விட்டது. இந்த ஆகூல் போகூல் என்கின்ற 2மாக ஊழ் வந்து நம்மை சாரும். அந்த ஊழ் நமக்கு நியதி தந்தால்தான், அனுமதி தந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழலாம் என்பதை சொல்வதற்காகத்தான், ஊழினுடைய வலிமையை சொல்வதற்காக ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் அமைக்கிறார். அந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற முக்கியமான 2 குறள், ஊழின் பெருவழி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். என்னதான் நீ கெட்டித்தனம் பண்ணி உனக்கு வர்ற பிரச்சனையிலே இருந்து தப்ப நினைத்தாலும், தப்புவதற்கு நீ என்ன வழி செய்தாயோ அந்த வழியின் வழியாகவே விதி உன்னை வந்து தாக்கும். ஆகவே அப்படி பயன்படாதே. இறைவனை பற்றி கொண்டு இரு. ஊசி குத்துறவன் குத்திட்டு போகும் வரைக்கும் தாங்கி கொண்டிருப்பது போல தாங்கி கொண்டிருந்து விட்டோமானால் விதியில இருந்து தப்பி விடலாம். இது ஒன்று. அது அல்லாத பட்சத்திலே நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்த கஷ்டத்தை விதி வந்து மாறுகிற பொழுது நாம் அதில் இருந்து வெளிவரலாம் என்கின்ற உண்மையை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் அழுத்தி சொல்லுகிறார். ஊழின் பெருவழி ஆவுல.
அதை விட ஒரு பெரிய வலிமை இருக்கிறதாடா. நீ செய்தது உன்னிடம் வருகிறது. நீ செய்த வேலையை கடவுள் பாசல் பண்ணி உனக்கே கையில தந்திருக்கிறார். இது ஆறுந்தந்தை. இப்ப சில பேர் துன்பம் வந்தோன்னு சொல்றான், ஐயோ நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், எனக்கு துன்பம் வந்தது என்றால் அப்படி எல்லாம் இல்லை. நீ செய்த பாவம் தான் உனக்கு துன்பமாக வந்திருக்கிறது. நீ ஒன்றும் செய்யாத துன்பம் உனக்கு வராது. இந்த பிறவியிலே நீ பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். உனக்கு எத்தனை பிறவி, அந்த பிறவிகளிலே நீ செய்த வினைகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உன்னை தாக்குகிறது. ஆகவே இறைவனை பற்றி கொண்டு அதை அனுபவித்து விடு, அல்லது இறைவனை பற்றி கொண்டு மேலே காலதத்துவத்தை நீ கடந்து விட்டாயானால் அதற்கு பிறகு விதி உன்னை ஒன்றும் செய்யாது என்ற உண்மையை எல்லாம் நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த விதியினுடைய கொள்கையை வகுத்து காட்டுவதற்காகத்தான் திருவள்ளுவர் கொண்டு வந்து அறத்துப்பாலினுடைய முடிவிலே, நான் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், அறத்துப்பாலிலே இல்லறம் துறவரம் முடிந்தோனே அறத்துப்பால் முடிந்து விட்டது. முதல் பாயிரவியல் தனியே, இல்லறம் துறவரத்திலே அறத்துப்பால் முடிந்து விட்டது. கடைசியிலே வருகிற இந்த ஊழியல் இருக்கிறதே, அது அந்த அறத்துப்பாலுக்கு பொருத்தமான ஒன்றல்ல, அது தனியே வைக்கப்பட்ட விஷயம். அறத்துப்பாலிலே இருந்து தனியே வைக்கப்பட்ட விஷயம். ஏன் வைத்தார் என்றால், அறத்துப்பாலிலே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? நீ அறம் செய்தால் நன்றாக வாழ்வாய், இதுதானே செய்தி. பாவம் செய்தால் உனக்கு தீமை வரும், இதுதானே செய்தி. ஆனால் சில நேரத்திலே பாவம் செய்கிறவனுக்கு நல்ல வாழ்க்கை வந்து விடுகிறது. சில நேரத்திலே புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறவன் துன்பப்படுகிறான். இப்போ ஒருத்தன் வந்து திருவள்ளுவனுக்கு முன்னாலே நின்று கேட்பான், சார் இப்ப பாருங்க, இவன் இவ்வளவு பாவத்தை செய்து கொண்டான், நல்லா இருக்கிறானே, இவன் பாவமே செய்யவில்லையே, இவனுக்கு ஏன் இந்த தீமை வந்தது என்று கேட்பான். ஏனென்றால் நம்முடைய அறிவு என்பது ஒரு பிறவியை சூழ்ந்து நிற்கிற அறிவு. எனக்கு ஒருத்தனை தெரியும் என்றால் இந்த பிறவியிலே தெரியும், போன பிறவியிலே அவன் என்ன செய்தான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த பிறவியை வைத்துக்கொண்டு நீ முடிவு செய்யாதே. அவனை சூழ்ந்திருக்கிற துன்பம் என்பது என்றைக்கோ இருந்தோ வந்த துன்பமாக இருக்கலாம். அதனாலே தான் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஊழ் அதிகாரத்தை படி. மற்ற அதிகாரங்கள் எல்லாம் விதிக்கு வகுக்கப்பட்ட அதிகாரங்கள். ஊழ் அதிகாரம் விதிவிலக்குக்கு அறிக்கப்பட்ட அதிகாரம். மறந்து போகாது. அறத்தின் வழி வாழ்ந்தால் நன்றபடி வாழலாம் என்றால் ஒருவன் வந்து கேட்கிறான், அறத்தின்படி வாழ்ந்தேன் நல்லபடி வாழவில்லை என்றால் அதற்கு உனக்கு விளக்கம், நீ செய்த விதியின் காரணமாக அப்படி அமைந்து விட்டது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று சொன்னாரே, அந்த அடிப்படையிலே விதியை அழகான ஒரு இடத்திலே வைத்து விதியினுடைய வலிமையை சொல்லி, நல்லவை செய்தவன் தீயமை அனுபவிப்பதற்கும் தீமை செய்தவன் நல்லதை அனுபவிப்பதற்கும் காரணம் விதிதான் என்று கூறி, அந்த விதியினுடைய வலிமையை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று வழிகாட்டிவிட்டு, விதியின் காரணமாக விளைகிற பொருளின்பங்களை சொல்வதற்கு அடுத்த பால்களுக்குள்ளே திருவள்ளுவர் நுழைகிறார். இந்த